எல்லாம் எழுந்து விடாதபடி இருக்க எதை வேணாலும் இழக்கலாங்க, ஆனா அவர் பிரசன்னத்தை மாற்றி முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா மாறும், குடும்ப சூழ்நிலை மாறும், கடின இருதயங்கள் மாறும். ஆண்டவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வேண்டுமே, நிறைவே தேவானின் மகிமை எம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நம்மே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை, தேவானின் மகி எல்லாருமாக பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி. தேவாலயத்தில் அவர் மகிமை நம்மை மூடிக்கொள்வதாக. ஓ பனி போல மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க மகிமையை நிறைந்திருக்கிறவர்களாக. ஓ we worship you Lord. உங்க மகிமைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. மூடுதே தேவா, கரங்களை உயர்த்தி பிரசன்னம் தாரும் ஆண்டவரே. இறங்கியே ஓ ஹல்லேலூயா வரும் ஆண்டவரே. கடினமானதை மாற்றக்கூடியதான தேவ பிரசன்னம், உயரவும் உன்னதமானவருடைய பிரசன்னம் இந்த கால வேளையில நம் ஆலயத்தில் இறங்கி இருப்பதற்காக. ஓ தேவா தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். இந்த கால வேளையில ஆண்டவரே என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கு அடைக்கலம் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான். சத்ருவின் காரியங்கள் அதிகரிக்கும் போது, பிசாசின் போராட்டங்கள் அதிகரிக்கும் போது எனக்கு புகலிடம் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய நாமம் பலுத்த துருகமாயிருக்கிறதே, நீதிமானதில் ஓடி சுகித்திருப்பான். ஆண்டவரே நான் ஓடி வந்துடுறேன் ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளின் மறைவில் என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா. மறைவிடமே புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை
நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே மறைவிடமே சத்தத்தை உயர்த்தி மறைவிடமே சபையை பாடு எல்லாருமாக ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை மறைவிடமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை நேசிக்கும் இயேசுவே நேசிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே குருடன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுக்கு இறங்குகிறாருங்க. இயேசுவே என்று கூப்பிடும் போது மனம் இறங்குகிறதான தேவன் இந்த கால வேளையில எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் சரி, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட மன கஷ்டத்தோடு பண கஷ்டத்தோடு வியாதியின் மத்தியில சஞ்சலத்தின் மத்தியில போராட்டத்தின் நிந்தனைகள் அவமானங்கள் நேசித்தவர்களுடைய எழுப்புகளின் மத்தியில இந்த கால வேளையில நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் இயேசு மாத்திரம் தாங்க. அல்லேலூயா. இயேசுயா எல்லாருமாக பாடுங்க. இயேசுயா இயேசுயா glory Lord. இயேசுயா எல்லா சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தை கூப்பிடுவோமா? இயேசுயா 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 காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எங்கள் துணையாய் நிற்பதால் எனக்கு எது கவலை? ஆராதனை இயேசுவுக்கே. அவரை ஆராதிப்போம். என் சூழ்நிலையை மாற்றுகிறவர் அவர். ஓ காட்சியும் கடலையும் மாற்றுகிறவரே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன். ஆமாண்டவரே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அவர் வாக்கு உரைத்தாரா? இதை செய்வேன்னு சொன்னாரா? நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஏற்ற காலத்திலே அதினதின் காலத்திலே அழகாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறதான தேவன் அவர். இந்த கால வேளையில விசுவாசத்தோடு என்னை குறித்து ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஓ அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நிறைவேற்றுவீரா. மறவாமல்
மறக்கலைங்க அவருன்னு பாடுங்க. என்னை மறக்காத தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். பிரச்சனைகளின் மத்தியில் என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே? என்னை மறவாம் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க அவர்கிட்ட, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். மரியா மார்த்தா தங்களுடைய சகோதரனை இழந்து என்ன பண்றதுன்னு தெரியல, கடினமான சூழ்நிலை, ஓடி போய் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்கிறார். Do something Lord. ஆண்டவரே உம்மாலே மாத்திரம்தான் முடியும்பா. உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, என்னை கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையோடு உங்க பாதத்தை பிடித்திருக்க ஆண்டவரே. இந்த கால வேளையில எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் உலகத்தை நம்பல, சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் நேசித்தவர்கள் பணம் பதவி படிப்பு எதையும் நான் நம்பல ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான்பான்னு சொல்றவங்க கரங்களை தட்டியோ ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே ஆமாண்டவரே என் துணையானி, என் கேடகமும் என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வருங்க, நம்பிக்கையோடு காத்திருக்க ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The help is on the way. எனக்கு சகாயராக என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡರು, ಸಂಬಂಧವ ಹರಡಿದರು. ಹೌದು ತಂದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡರು, ಸಂಬಂಧವೆಲ್ಲ ಅಗಲಿದರು, ಸಂಬಂಧವ ಅಗಲಿದರು. ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, ಜೀವನ ಬರಮಾಡುವನು. ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು ಸುಖ ಜೀವನ ಬರಮಾಡುವನು. ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ
போனதில்லைங்க. வேதத்துல பார்க்கிறோம், எங்கெல்லாம் காத்துட்டு இருந்தாங்களோ அங்கெல்லாம் தேவன் பதில் அளித்தாருங்க. அன்னாள் காத்துட்டு இருந்தா, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஏறெடுத்ததான உன் விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்ற வார்த்தை வந்ததுங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த கால வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்பினதெல்லாம் என்னை விட்டு போனாலும், எல்லா சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும், என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்காக காத்திருக்கேன், கண்டிப்பா பதில் வருங்க. ஒரு நாள் பதில் வரும். பர்த்தேமியும் கூப்பிடுறான், அவர் போயிட்டே இருக்காருங்க. அவன் கூப்பிடுறான், அவன் கூக்குரலுக்கு, அவன் காத்திருப்பதுக்கு ஒரு பதில் வந்தது. 38 வருஷமாக குளத்தண்டையில் இருந்ததான ஒரு முழுவனை தேவன் சந்திக்கிறாருங்க. அவனுக்கு பதில் வந்தது. இந்த கால வேளையில கர்த்தருடைய பதில் உனக்கு நேராக வருகிறது. அவர் பதில் அளிக்கிற தேவன். அவர் மௌனமா இரமாட்டார். அவர் பதில் தருகிற தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் கல்லோ மரமோ அல்ல. அவர் பேசுகிற தேவன், பதில் அளிக்கிற தேவன். தாமதமானாலும் அது வரும், அது வரும். அதற்காக காத்திரு. ஓ ஹalleluya. அவர் சர்வவல்ல தேவன். உம்மை போல யார் உண்டுப்பா? சொல்லுங்க, அவரை போல யாருமே இல்லைங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? யாருமே இல்லைங்க. என் ஆண்டவர் சர்வ வல்லவர். We serve an awesome God. அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். எல்லாருமாக கரங்களை தட்டி, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வது தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வது தடுப்பவன் யார்? எங்கள் தேவனே, நீ சகலத்தின் எங்கள் தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனே, சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஆடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நினைப்பேனே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசல் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூய இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே தூயவர் இயேசுவையே ஆராதனை உமக்கே எல்லாம் ஒரு மனதோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கும்போது குறைவில்லைங்க ஆண்டவரே உங்க மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே குறைகளின் மத்தியிலே நீர் வெளிப்படுகிற தேவன் அப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் எல்லாரும் ஆவியில நிரம்பி பாடுங்க இயேசுவே என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தே ஐயா இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே எல்லாரும் ஒரு மனதோடு கூட சபையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நிற்கக்கூடியவன் யார் எளிமையனை புழுதியிலிருந்து தூக்குகிறவர் என் ஆண்டவர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்ய வைக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் உன் பலத்தினால அல்ல உனக்கு இருக்கிற தாளத்தினால அல்ல கர்த்தருடைய தயவு ஓ ஹalleluya நீ செய்த நன்மைகள் ஏராளமானது இப்படி ஆண்டவரே நாங்கள் பதில் சொல்லுவோம் ஹalleluya oh we worship you pa உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே ராஜா நீ செய்த நன்மைகளை நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதே அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தான் வரணும் ஓ என்னை நீ நினைக்க மாத்திரம் என் குடும்பத்தை நினைக்க we worship you Lord ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி கரங்களை உயர்த்தி ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி எத்தனை பேர் நன்றியோடு கூட அவருக்கு சொல்ல முடியும் ராஜா நீர் செய்த நன்மைகள் தயவால் பெற்றேன் ஆண்டவரே என் குடும்பத்தை தயவால் பெற்றேன் என் படிப்பை தயவால் பெற்றேன் என் வேலையை தயவால் பெற்றேன் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நான் தயவால் பெற்றேன் ராஜா நீர் செய்த நன்மைகளுக்கு நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே கரங்களை உயர்த்தி அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் இயேசுவே என் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க என் வாழ்க்கையில நீ செய்த எல்லா காரியங்கள் என்னை பார்க்கும்போது ஜனங்க கேட்கணும் இது கர்த்தர்
கர்த்தரால் செய்தது, இது கர்த்தரால் உண்டாக்கினது. வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் மூலைக்கல்லாய் மாற்றினாரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் என்று கரங்களை தட்டி எல்லாருமாக ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வேத வாசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு பேசுங்கப்பா. அப்பா, மந்தமான நாவுகளை திறக்கிறதான தேவன், செவட்டான காதுகளையும் மந்தமான கண்ணுகளையும் திறக்கிறதான தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இந்த கால வேளையில அந்த எல்லா அற்புதங்களும் நாங்கள் காணட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಆಮೆನ್. ಒಕ್ಕರು ಆರ್ ಯು ರೆಡಿ? ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? ರೆಡಿ இருக்கீங்களா? ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? ಬೈಬಲ್ எடுத்துக்கொள்வோமா? ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. நீதிமொழிகளின் புஸ்தகம், ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, 30வது அதிகாரம். ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 30ನೇ ಅಧ್ಯಾಯ. ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நினைக்கலாமா? ಎಲ್ಲರೂ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஒரே ஒரு வசனம் அவ்வளவுதான், நிறைய எல்லாம் படிக்க வைக்க மாட்டேன். ತುಂಬಾ ವಾಕ್ಯವೇನಿಲ್ಲ, ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ. ಆರ್ ಯು ರೆಡಿ? ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? நீதிமொழிகள், ಜ್ಞಾನೋಕ್ತಿ எடுத்துட்டீங்களா? ஆர் யூ ரெடி? ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? நிறைய இடத்துல ಇದಕ್ಕೆ எப்படி ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பட் as the Lord leads I will go. ತುಂಬಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕೆಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಮುಂದುವರಿಸುತ್ತಾರೆ. நிறைய இடத்துல பார்க்கும்போது தேவ வார்த்தையே நிறைய பேருக்கு தெரியுதுங்க. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. நிறைய வார்த்தைகள் பேசுற கூட்டம் எழும்பிடுச்சு. ಅನೇಕ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತಹ ಕೂಟಗಳು ಎದ್ದಿದೆ. நிறைய இடத்துல கேட்கலாம் அந்த வார்த்தைகளை. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಆಲಿಸಬಹುದು. ஆனா தேவ சத்தத்தை கேட்கிற கூட்டமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படி ஆசைப்படுறார். ಆದರೆ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತಹ ಜನ ಸಮೂಹವನ್ನೇ ದೇವರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. நான் சொல்றது புரியுதுங்களா? ಎಲ್ಲರಿಗೂ வார்த்தையெல்லாம் கேக்குறாங்க, சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தை hear his voice. ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಆಲಿಸಬಹುದು, ಆದರೆ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕಿವಿಗೊಡುವವರು. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ನನ್ನ ಕುರಿ ಹಿಂಡುಗಳು ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಆಲಿಸುತ್ತದೆ. அவர் சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்ம ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಆಲಿಸುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம அவர் சத்தத்தை கேட்க ட்ரை பண்றதான நேரத்துல ನಾವು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಆಲಿಸಲು ನಾವು ಇಷ್ಟಪಡುತ್ತಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ದೇವರು ಆಲಿಸುತ್ತಾರೆ. எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ನೀವು ಎಷ್ಟೇ ಮಂದಿ ಇದ್ದರೂ நம்ம தனிப்பட்ட
தனியானவரா நம்ம கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் ನಾವು கேட்கிறாரு. ಒಬ್ಬಟ್ಟಿಗರಾಗಿ ಕೂಗುವಂತಹ ಶಬ್ದವನ್ನು ದೇವರು ಆಲಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ಎಲ್ಲರೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. இப்போ எல்லாரும் குரூப்பா சொன்னீங்களா? ಎಲ್ಲರೂ ಈಗ ಗುಂಪಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ உங்க ಹೇಳಿದೇವಲ್ಲ. வாய்ஸ் என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ಈಗ ನಾವು ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಾತು ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಡಿಫರೆನ್ಸ್ ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಆದರೆ ஆண்டவருக்கு தெரியும். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya சொல்லும்போது ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುವಾಗ ಶೋಭಾ எப்படி சொன்னா, ಶೋಭಾ ಸಿಸ್ಟರ್ ಹೇಗೆ ஆனந்தம் ಹೇಳಿದರು, எப்படி சொன்னாங்க, ನದಿಯಾ எப்படி ಸಿಸ್ಟರ್ சொன்னாங்க, ಹೇಗೆ ಹೇಳಿದರು, இந்த பக்கம் ஷாலு எப்படி ಈ ಕಡೆ சொன்னா, ஷாலு ಹೇಗೆ I can ಹೇಳಿದರು, make ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தத்தையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದೊಂದು ಶಬ್ದವನ್ನು ನಮ್ಮ ದೇವರು ಆಲಿಸಿದ್ದಾರೆ. ஓகேங்களா? சோ அந்த ஒரு மைண்ட் கான்செப்ட்ல இத பார்க்கலாம். ಆ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನದಿಂದ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஒரு முட்டாள் ஒரு காரியத்தை சொன்னா என்ன பண்ணுவீங்க? ಒಬ್ಬ ಮೂರ್ಖರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರೆ ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? யாராவது சொல்லிருக்காங்களா உங்களுக்கு? ಯಾರಾದರೂ ಮೂರ್ಖರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? சொல்லிருக்காங்களா இல்லையா? ಹೇಳಿದ್ದಾರಾ ಹೇಳಿಲ್ಲವಾ? முட்டாள் சொன்னா என்னமா பண்ணுவீங்க? ಮೂರ್ಖರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನಾದರೂ ಹಂಚಿಕೊಂಡರೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஒரு பைத்தியக்காரன் ஒரு முட்டாள். ಅಯ್ಯೋ ಈತನು ಒಬ್ಬ ಹುಚ್ಚ, ಈತನು ಮೂರ್ಖ ಎಂದು ஆனா ಹೇಳುತ್ತೇವೆ. ஞானி சொன்னார்னா, ಆದರೆ ಒಬ್ಬ ಜ್ಞಾನಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಂಚಿಕೊಂಡರೆ ಏನು ಭಾವಿಸುತ್ತೀರಾ? ஏதோ ஒண்ணுல தரோம், அதுல ஏதோ ஒன்னு இருக்கும்ல, ಅದರಲ್ಲಿ ಏನೋ ಇದೆ ಎಂದು ನಾವು இருக்குமா ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. இருக்காதா? ಇರುತ್ತದಾ ಇರಲ್ವಾ? உலகத்திலேயே ஞானி என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர் ஒருத்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಜ್ಞಾನಿಯಲ್ಲಿ ಮಹಾಜ್ಞಾನಿಯಾದವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನೋಡೋಣ. 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம், 4 verses. எல்லாரும் எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 24ರಿಂದ 28 ವಾಕ್ಯದ ತನಕ மாறி மாறி வாசிப்போம். ಎಲ್ಲರೂ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಓದೋಣ. மாறி மாறி வாசி, மாறி மாறி வாசி. வாசி. இங்க 4 மிருகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ಇಲ್ಲಿ இல்லையா? 4 ಸಣ್ಣ ಜಂತುಗಳ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னைக்கு அதை தான் தியானிக்க போறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. என்னன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ಯಾವೆಲ್ಲ ಸಣ್ಣ ಜಂತುಗಳು ಎಂದು ಹೇಳಿ. ಇರುವೆ, ಮೊಲ, எறும்பு, ಮೊಲ, ರಾಬಿಟ್. தமிழ்ல என்ன சொன்னீங்க? ಮುಯಲ, ಮುಯಲ್, முசிலா, முயல் சொல்லிட்டான். பட் இட் இஸ் நாட் முயல். ஓகே, முயல். அப்புறம் ಮಿಡತೆ, வெட்டுக்கிளி. அப்புறம் ಲಿಸರ್ಡ್. லிசர்ட் என்ன இருக்கு? இங்கிலீஷ்லயும் கன்னடால தமிழ்ல என்ன இருக்கு? செலந்தி பூச்சி. செலந்தி பூச்சினா என்னது? ஸ்பைடர். இந்த 4 நீங்க பாத்திருக்கீங்களா? ಈ 4 ಹುಳಗಳನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்திருக்கீங்களா இல்லையா? ಯಾರ 4 வச்சு என்னங்க கத்துக்கிறது? ಈ 4 ಜಂತುಗಳನ್ನು ಕಂಡು ಏನನ್ನು ನಾವು ಆಲಿಸುತ್ತೇವೆ. அத வச்சு நமக்கு ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்கறாருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும். ಆ ಜಂತುಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಮಗೆ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ, ಅವರೆಷ್ಟು ಜ್ಞಾನಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ப்ரே பண்ணலாம். ஓ ஹalleluya. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செஞ்சிருங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செஞ்சிருங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செஞ்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செஞ்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ನಮ್ಮೊಂದಿಗೆ
ಮಾತನಾಡಿ ದೇವರೇ, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ನಮ್ಮನ್ನು ಮರೆತು ನೀವು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. ಈಗ ಧ್ಯಾನಿக்கும் போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು யாரும் ಧ್ಯಾನಿಸುವಾಗ எங்களை அல்ல, ಯಾರು ಎಲ್ಲಿ ಎಂದಲ್ಲ, எங்களை அல்ல, ನಮ್ಮನ್ನಲ್ಲ, உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡಬೇಕು நீர் ದೇವರೇ. எவ்வளோ பெரிய தேவன் என்று அறிந்து கொள்ள ನೀವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ಎಂದು இந்த ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ சிறு பூச்சிகள் மூலமாக எங்களோடு கூட ಈ பேசுங்க. ಸಣ್ಣ ಜಂತುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ நீர் ಮಾತನಾಡಿ உயரும், நாங்கள் சிறுகோம் ನೀವೇ ஒப்புக்கொடுக்கிறோம். ಉತ್ತರಿಸಬೇಕು ದೇವರೇ, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಂದೆ. ஆமென் ஆமென். அந்த வசனம் 24 அது என்னதுங்க? அது ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. என்ன ஞானம்? ಮಹಾಜ್ಞಾನ. மகா ஞானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு ಈ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರು ನೋಡಿ ಹೇಳಿ, ஞானிகள் கிட்ட இருந்து கத்துக்க போறோம். ಅಧಿಕ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಜಂತುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವು ಕಲಿಯುತ್ತೀರಾ. உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் மனுஷங்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது ದೇವರು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಟ್ಟಾಗ பிரசங்கங்கள்லாம் வரதுக்கு முன்பதாக, ಪ್ರಸಂಗವೆಲ್ಲ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, பைபிள் எல்லாம் வருவதற்கு முன்பதாக ಬೈಬಲ್ ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಯಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற மனுஷங்கிட்ட பேசுறாருங்க. ದೇವರು ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து இயற்கையை வச்சு பேசுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ಅವರು. ದೇವರ ಹವಾಮಾನಗಳಲ್ಲಿ ಕುರಿತಾಗಿ, இயற்கை ಪ್ರಕೃತಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವುದರಲ್ಲಿ ದೇವರು அதை வச்சு நம்ம கிட்ட பேசுவாரு. ದೇವರು ಅದನ್ನಿಟ್ಟು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உங்களுக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும்னா, ನಿಮಗೆ ಒಬ್ಬರು ಬುದ್ಧಿ ಹೇಳಬೇಕಾದರೆ யார்கிட்ட இருந்து புத்தி கேட்க நீங்க ஆசைப்படுவீங்க? ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬುದ್ಧಿ ಕೇಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். நோவா தப்பேளைக்குள்ள போயிடலாம். ನೋಹ ತಾತನ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹೋಗೋಣ. அப்படி யோசித்து பாப்போம். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಚಿಂತಿಸೋಣ. அங்க போய் ஒரு புத்தி கேட்கணும், ஒரு ஆலோசனை கேட்கணும்னு நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದರೆ ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಆಲೋಚಿಸುತ್ತೀರಾ? பாருங்க, நிறைய இருக்கு. நீங்க ತುಂಬಾ ಇದೆ. ನೀವು ಸಹ 4 கிரியேச்சர்ஸ் நான் பண்ணணும். நீங்க ஸ்லோ பண்ணீங்கன்னா அப்புறம் நான் 3லே முடிச்சிடுவேன். 4 ಜಂತುಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. ನೀವು ಉತ್ತರಿಸಲಿಲ್ಲ ಅಂದರೆ 3 ಜಂತುಗಳಲ್ಲೇ ನಾನು. யார்கிட்ட போய் கேட்பீங்கங்க? ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳುತ್ತೀರಾ? லயன் கிட்ட கேட்பீங்க. ಹುಲಿಯ ಬಳಿ. என்னது? ಪಾರಿವಾಳದ ಬಳಿ. ஓகே, அப்புறம் எறும்பை விட்டுடுங்க. நீங்க எப்படி உண்மையில சொல்லுங்க, நம்ம என்னைக்காவது எறும்பை யோசிப்போமா? ಯಾವಾಗಾದರೂ ನಾವು ಇರುವೆಯ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿದ್ದೇವಾ? We always think about big things. பெரிய பெரிய காரியங்களை நம்ம ಯಾವಾಗಲೂ ನಾವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ಆಲೋಚಿಸುತ್ತೇವೆ. எறும்பை கிட்ட போய் கேட்போம். ಸಾರಿ, ಆನೆ கிட்ட போய் கேட்போம். ಆನೆಯ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. ಟೈಗರ್, ಹುಲಿ, ಸಿಂಹ, ಚಿರತೆ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇವೆ. ರೈನೋ, ಹಿಪ್ಪೋಪೊಟಮಸ್, ಜಿರಾಫೆ, ರೈನೋ, ಗೇಂಡ ಮೃಗ ಇದರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. ಅದೋಡ ಕೊಂಚ ಕೀಳೇ போறேனா, ಅದಕ್ಕಿಂತ ಒಂದು ಕಡಿಮೆಯಾಗಿ ಹೋಗಬೇಕೆಂದರೆ ಕರಡಿ, ஆடு, மாடு, ಕುರಿ, ಮೇಕೆ. அதோட கொஞ்சம் கீழே போனா ಅದಕ್ಕಿಂತ ಕೆಳಗೆ ಹೋದರೆ ಕೋಳಿ. சரி, இன்னும் சாந்தியம்மா கிச்சன் போயிட்டாங்க. ஆடு, கோழி, கம் பேக். சொல்லுங்க. அப்புறம் ನಾಯಿ, பூனை, ನಾಯಿ, ಬೆಕ್ಕು. அதோட கீழே போனா ಅದಕ್ಕಿಂತ ಕೆಳಗೆ ಎಂದರೆ ಯಾವುದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾಣಿ? பன்னிக்கிட்டே நாம கத்துக்க போறேன். ஓகே, அப்புறம் லீச், அர்த்வம், ಎರೆಹುಳ. ஆண்டவர் சொல்றாரு, still go down. ಇನ್ನೂ ಕೆಳಗೆ ಹೋಗಿ. ஆண்டவரே, அங்கிருந்து கீழே வந்து நீங்க எங்க வரை கூட்டிட்டு போறீங்க? ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ, ಇಲ್ಲಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಾ? ಇನ್ನೂ ಆಳಕ್ಕೆ ಹೋಗಿ. கீழே போய் பார்த்தா, ಇನ್ನು ಆಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನೋಡಿದಾಗ இந்த தரல, மண் தரல, ಈ ಮಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆಯಲ್ಲಿ ஏதோ ஒரு உருவம் போயிட்டு இருக்குது. ಯಾವುದೋ ಒಂದು ಜೀವಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ಕಣ್ಣು ಕೂಡ ತೆರಲ, ಮ್ಯಾಗ್ನಿಫೈಯಿಂಗ್ ಗ್ಲಾಸ್ வெச்சு ಅದು பார்க்கணும். ಕಣ್ಣಿಗೂ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ಆ ಮ್ಯಾಗ್ನಿಫೈಡ್ ಗ್ಲಾಸ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕು. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅದ ಪಾರು, ಆ ಚಿಕ್ಕ ಜಂತುವನ್ನು ನೋಡು. ಎರುಂಬ ಆಂಡವರೇ, ಇರುವೆಯ ದೇವರೇ, ಎರುಂಬ ಆಂಡವರೇ, ಇರುವೆಯ ದೇವರೇ. எத்தனை பேர் எறும்ப பார்த்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? எறும்ப பார்த்திருக்கீங்களா இல்லையா? ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ? ಅದು ಕೂಡ ಕೈ ತೂಕುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೂ ಸಹ ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತಿಲ್ಲ. எறும்பு என்னென்ன கலர்ல இருக்கு சொல்லுங்க? ಇರುವೆ ಯಾವ ಯಾವ ಬಣ್ಣದಲ್ಲಿದೆ? ரெட், பிளாக், மெரூன், ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர்லயும் இருக்கா? ஓகே, எங்க பாத்தீங்க ஆரஞ்சு கலர்ல? அப்புறம் ಅಮೆಜಾನ್ ಕಾಡು ஒன்னு இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? ಅಮೆಜಾನ್ ಕಾಡು ಇದೆ ಎಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಲ್ಲವಾ? ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಲ್ಲವಾ? அந்த ಅಮೆಜಾನ್ ಕಾಟ್ல, ಅಮೆಜಾನ್ ಕಾಡಿನಲ್ಲಿ 15% 15% பாருங்க. இது வந்து டிஸ்கவரி சேனல்ல இருந்து எடுத்து வந்திருக்கேன், கணக்கிடுவே. ಇದು ಡಿಸ್ಕವರಿ ಚಾನೆಲ್ ಇಂದ ಈ ಲೆಕ್ಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. 15% of Amazon basin consists of ants. ಅಮೆಜಾನ್ ಕಾಡು 15% ಇರುವೆಗಳಿಂದನೇ ಆವೃತಗೊಂಡಿದೆ. ಅದು என்னென்ன ಕಲರ್ல இருக்கு தெரியுங்களா? ಅವೆಲ್ಲ ಯಾವ ಯಾವ ಬಣ್ಣದಲ್ಲಿದೆ ಎಂದರೆ ಗ್ರೀನ್ ಹಸಿರು ಕಲರ್ பார்த்திருக்கீங்களா? ಹಸಿರು ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ?
யாரு யார் பாத்தீங்க? பச்சை கலரா பாத்தீங்களா? ஓகே ஓகே. ரெட், ಕೆಂಪು ಬಣ್ಣ, ಬ್ಲಾಕ್, ಕಪ್ಪು ಬಣ್ಣ, ಬ್ರೌನ್, ಪಿಂಕ್, ಪಿಂಕ್, ವೈಟ್. ವೈಟ್ ಏನು பார்த்ததில்ல? ಟರ್ಮೈಟ್ಸ್ மாதிரி. ಬ್ಲೂ, ಬ್ಲೂ ಕಲರ್, ಪರ್ಪಲ್, yellow. ಇவ்வளோ ಕಲರ್ಸ್ல ಆನ್ಸರ್ இருக்கான். ಇಷ್ಟು ವಿಭಿನ್ನವಾದ ಬಣ್ಣಗಳಲ್ಲಿ ಆ ಇರುವೆ ಇದೆ. இவ்வளோ விசித்திரமான என்னப்பா கலர்ஸ்ல அந்த எறும்பை உண்டாக்கி இருக்கிறதான என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். ಇಷ್ಟು ವಿಭಿನ್ನವಾದ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಇರುವೆಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. அனிமல் பத்தி இல்ல, இன்செக்ட் பத்தி சொல்லும் போதெல்லாம் அடிக்கடி இயேசு நல்லவர் சொல்லி என்னப்பா நீங்க ಕೈ ತಟ್ಟಿட்டே இருக்கணும். ಈ ಜೀವಿಗಳ ಜಂತುಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿರುವಾಗೆಲ್ಲ ನಾನು ಈ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ನೀವೆಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ. ಫಸ್ಟ್ ಎறும்புடைய ಮೊದಲನೇದಾಗಿ ಇರುವೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಸ್ போறதுக்கு முன்னாடி ಇರುವೆಯ ಒಂದು என்னென்ன டைப் ஆஃப் எறும்பு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ಯಾವೆಲ್ಲ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಇರುವೆಗಳಿದೆ ಗೊತ್ತಲ್ಲವಾ? நீதிமொழிகள்ல 6வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. ஒண்ணே வாசிங்க சீக்கிரம். 6:6. அவ்வளவுதான் போதும். தமிழ்ல கன்னடத்துல சோமாரி, இங்கிலீஷ்ல அது நல்லா இருக்கு. ஐ லவ் தட். என்னது சொல்லுங்க? ஸ்லகட். என்னது? ஸ்லகட்னா சோம்பேறி. சோம்பேறிங்க எங்க இருக்காங்க? ಸೋಮಾರಿಗಳು ಎಲ್ಲಿರುತ್ತಾರೆ? நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ತುಂಬಾ ಇದೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ. எங்கெல்லாம் நீங்க சோம்பேறிகளை பார்த்திருக்கீங்க? ಎಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ಸೋಮಾರಿಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? நீங்க பார்த்தது இல்லையா? நான் காட்டி கொடுக்கட்டா? ನಾವು ತೋರಿಸಿಕೊಡಲ್ಲ. ಎಲ್ಲಿ ಹೇಳಿ? எங்க பார்ப்பாங்க சோம்பேறிங்க? பார்க்கலையா? எங்க இருப்பாங்க? நான் காட்டி கொடுக்கட்டுங்களா? நான் ತೋರಿಸಿಕೊಡಲ್ಲ. நம்ம வீட்ல, ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ, நம்ம பெட் மேல, ನಮ್ಮ ಬೆಡ್ಗಳಲ್ಲಿ. சொன்னீங்களா? நம்ம பெட்ல. என்னது? எவ்வளோ ஒரு கொடுமையான எல்லைன்னா, ரிமோட் எடுத்துன்னு போய் மாத்திர காலம் நாங்க இருக்கும்போது ரிமோட்டுக்கு சண்டை போடுவோம். ஞாபகம் இருக்கா? ನಮ್ಮ ಕಾಲಗಳಲ್ಲಿ ರಿಮೋಟ್ಗೆ ನಾವು ಜಗಳವಾಡುತ್ತಿದ್ದೆವು. ರಿಮೋಟ್ ಇಲ್ಲ, ಟಿವಿ ಆಕ್ಸೆಸ್ ಒவ்வொருத்தர் ಫೋನ್ ಆಗಿದೆ. ಎಲ್ಲರ ಒಂದು ಟಿವಿಯ ಆಕ್ಸೆಸ್ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಗಳಲ್ಲಿ ಇದೆ. இங்க உட்கார்ந்து இவ மாத்றான் ಚಾನೆಲ್, அங்க உட்கார்ந்து அவ மாத்றான். ಒಬ್ಬ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಚಾನೆಲ್ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬ ಅಲ್ಲಿ ಕುಳಿತು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அங்கந்து ஏஞ்சி வரதுக்கு ಟಿವಿಗೆ எவ்வளவு நேரம் ஆகும்? ಅಲ್ಲಿಂದ ಎದ್ದು ಬಂದು ರಿಮೋಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯ? ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಪರವಾಗಿಲ್ಲ. எங்க பசங்க விளையாடுறத பார்க்கவே முடியல. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆಟ ಆಡುವುದನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇರುವಾಗ, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಪಾಲಕರಿರುವಾಗ ಇದು ಹೇಳಬೇಕೆಂದೇ ಬಂದಿದ್ದೇನೆ, ಹೇಳುತ್ತೇನೆ. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇರುವಾಗ, ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ದಾಗ ಅಮ್ಮ சொல்வாங்க போய் தம்பியை கூட்டிட்டு வா ಅಂತ. ಅಮ್ಮ ಹೇಳುತ್ತಿದ್ದರು ತಮ್ಮನನ್ನು ಹೋಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಾ. தம்பி இருக்கான், one of the naughtiest fellow. ಚಿನ್ನ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬೋಧಕರಿಗೆ ಒಬ್ಬ ತಮ್ಮನಿದ್ದಾರೆ, ಆತನು ತುಂಬಾ ತುಂಟ. ಅವನನ್ನ ನಾನು ಎಂಗೆಲ್ಲ தேடுவோம் தெரியுங்களா? ಆತನನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹುಡುಕುತ್ತೇವೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಾ? சொல்லுங்க. அந்த காலத்துல, ಆ ಕಾಲದಲ್ಲಿ, about 35-40 years back, 35-40 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ உங்க தம்பிங்களெல்லாம் எங்க தேடினீங்க? ಎಷ್ಟು ಒಂದಿರು ನಿಮ್ಮ ತಮ್ಮನನ್ನು ಎಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರಾ? ಗ್ರೌಂಡ್ல தேடினீங்களா? ಮೈದಾನದಲ್ಲಿ ಹುಡುಕಿದ್ದೀರಾ? ರೋಡಿನಲ್ಲಿ. இந்த தெரு விட்டு அந்த தெரு போயிருப்பான். பாத்தீங்களா? ಈ ರಸ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ರಸ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೆಕ್ಸ್ಟ್ ರಸ್ತೆ. ಇನ್ನೂ ಕೂಡ இல்லங்க. ಇಲ್ಲೂ ಇಲ್ಲ. வீட்டு மேல இருப்பான். ಮನೆಯ ಮೇಲೆ ಇರುತ್ತಿದ್ದನು. ಪಕ್ಕದ வீட்டு மேல இல்லையா? ಪಕ್ಕದ ಮನೆಯ ಮಾಡಿ ಮೇಲೆ ಇರುತ್ತಿದ್ದ. டேய் வாடான்னு சொன்னா அங்கந்து ஜம்ப் பண்ணி ஓடி வருவான். ಬಾ ಅಂತ ಕರೆದರೆ ಅಲ್ಲಿಂದ ಜಂಪ್ ಮಾಡಿ ಓಡಿ ಬರುತ್ತಿದ್ದ. இந்த காலத்துல, ಆದರೆ ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னா, ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಬಾ ಎಂದು ಹೇಳಿದರೆ, ಬ್ಲಿಂಕಿಟ್ இருக்கு, ಬ್ಲಿಂಕಿಟ್ன்றான். ಮಮ್ಮಿ ಬ್ಲಿಂಕಿಟ್ ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. சோம்பேறிங்க எங்க இருக்காங்க? ಎಲ್ಲಿ ಸೋಮಾರಿಗಳಿದ್ದಾರೆ? எறும்புகளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே வாங்க எறும்பு போலாம். இந்த எறும்பு எவ்வளவு ஸ்மார்ட் எறும்பு தெரியுங்களா? ಈ ಇರುವೆ ಎಷ್ಟು ಜ್ಞಾನಿ ಎಂದು ಹೇಳೋಣ, ನೋಡೋಣ. எறும்பு என்னென்ன வேலை செய்யுது தெரியுமா? ಇರುವೆ ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ? ஃபார்மர், விவசாயி எறும்பு இருக்குதான். ರೈತರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಇರುವೆಗಳು ಇದೆ. ಫಸ್ಟ್ ಒನ್ வந்து ஃபார்மட். அவங்க பிக்சರ್ போடுவாங்க. ರೈತರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತಹ ಇರುವೆ. ರೈತರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ ರೈತ ಇರುವೆ ಅದೇ ಮಾಡುತ್ತೆ. ಅದೇ ರೈತ ಇರುವೆ, ಅದೇ ರೈತತನ. என்ன பண்ணுமாமா? ಆ ರೈತ ಇರುವೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದರೆ, இதெல்லாம் நீங்க பிரமித்து போயிருவீங்க. அப்படியே ಇದೆಲ್ಲ ಕೇಳುವಾಗಲೇ ನೀವು ಭ್ರಮಿಸಿ ಹೋಗುತ್ತೀರಾ. இந்த நெல் இருக்கு இல்லையா, அரிசி,
ಅಕ್ಕಿ ಇದೆಯಲ್ಲ, இந்த எறும்பு ಈ ಇರುವೆ அந்த நெல்லை எடுத்துட்டு போயிட்டு ಆ ಭತ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ அது ஒரு இடத்துல போடுமா. ಆ ಒಂದು ಭತ್ತವನ್ನು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತದೆ. அப்படியே காவல் காத்து ಆ ಜಾಗವನ್ನು ಹಾಗೆ ಕಾವಲು அது ಕಾದು வெளியில வரும்போது ಅದು ಹೊರಗೆ ಬರುವಾಗ அது ಅறுவடை செஞ்சு ಅದು ಸಿಪ್ಪೆಯನ್ನು ಬಿಚ್ಚಿ அரிசி பண்ணி ಅಕ್ಕಿ ಮಾಡಿ அது எடுத்துட்டு போய் வெச்சுக்குமா. ಅದು ಅಕ್ಕಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು இது ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. நான் ಕಥೆ சொல்லல, ಇದು ಕತೆ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, அமேசிங் ஃபேக்ட்ஸ்ல ಇದೇ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ டிஸ்கவரி சேனல்ல சொல்லப்பட்டதான ಡಿಸ್ಕವರಿ ஒரு காரியம். ಚಾನೆಲ್ ಹೇಳಲ್ಪಟ್ಟ What ಕಾರ್ಯ. happened to my foreman's? பிக்சர் எடுத்து கூட போட முடியாது அவங்கனால. ஒரு நாள் எல்லாம் உட்கார்ந்து I have selected the pictures. Okay fine, நான் எடுக்கட்டும், நான் முடிக்கிறேன். I can't be waiting for you, no? Foreman's, ஓகேங்களா? ಆ ರೈತ ಇರುವೆ, ಮೊದಲನೇ ಇರುವೆ ರೈತ ಇರುವೆ. First another foreman's. Second one வந்து leaf cutting ants. ಎಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸುವಂತಹ ಇರುವೆ. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அத? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆ ಎಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ತಿನ್ನುವಂತಹ ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? லீஃப் கட்டர் அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿ, இது லீஃப் எல்லாம் கட் பண்ணி ಅದು ಆ ಎಲೆಗಳನ್ನೆಲ್ಲ show me the ಕತ್ತರಿಸಿ fungus. அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ಕಟ್ ಮಾಡಿದಂತ ಎಲೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு ಹೋಗಿ இடத்துக்கு போயிட்டு ஃபங்கஸ் உருவாக்குது ಆ பாருங்க. ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ಫಂಗಸ್ ರೀತಿ ಅದು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತದೆ. இதை ஆயத்தப்படுத்தி சாப்பிடுறது. ಇದನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಅದು ಊಟ ಮಾಡುತ್ತದೆ. அந்த எறும்புக்கு என்ன அறிவு பாருங்க. ಆ ಇರುವೆಗೆ ಎಷ್ಟು ಜ್ಞಾನ ನೋಡಿ. நம்ம பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳಿ ನೋಡಿ. நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு நான் போக மாட்டேமா. ನನಗೆ ಓದಿದಂತಹ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ತಕ್ಕಂತಹ ಕೆಲಸ ಸಿಕ್ಕದೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ಇಂಜಿನಿಯರ್ படிச்சிட்டு ನಾನು ಇಂಜಿನಿಯರ್ ಓದಿ என்னது டேட்டா என்ட்ரியா என்னமா ಡೇಟಾ ಎಂಟ್ರಿ ஒரு ಕೆಲಸಕ್ಕೆ வேலை இருக்குல்ல அது. நான் டேட்டா என்ட்ரிக்கு போணுமா? ನಾನು ಡೇಟಾ ಎಂಟ್ರಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾ? கிடைக்கிற வரைக்கும் போடா. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಗುವ ತನಕ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಎಟ್ಟೋನೆ எனக்கு என்ன வேணும்? ನನಗೆ ತಕ್ಷಣವೇ ಏನು ಸಿಗಬೇಕು? ಮೇಲಾದ ಕೆಲಸ ಸಿಗಬೇಕು. அங்க பாருங்க, ಆದರೆ ಆ ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿ, ಲೀಫ್ ಕಟ್ಟಿಂಗ್ ants, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಎಲೆಗಳನ್ನು ಕತ್ತರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದ பண்ணி ಅದು ಉಣವಾದ சாப்பிடுதான். ಅದು ಫಂಗಸ್ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡಿ ಅದನ್ನು ಊಟವಾಗಿ ಸೇವಿಸುತ್ತದೆ. ಮೂರನೇದು ಬೇಕರ್ ants ಬೇಕಿಂಗ್ ಬೇಕ್ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಇರುವೆ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಚೆಫ್ಸ್ இருக்காங்கல, ಚೆಫ್ ತುಂಬಾ ಜನ ಶೆಫ್ಗಳಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ. சமைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಲ್ಲವಾ? இந்த என்ன பண்ணு, இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிக்க வச்சது. என்ன பண்ணமா தெரியுமா? ಇದು ತುಂಬಾ ಒಂದು ವಿಭಿನ್ನವಾದ ಇರುವೆ. ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ಗೋಧುಮೆ இருக்குல்ல, ಗೋಧುಮೆ ಮಣಿ, ಗೋಧಿ ಹಸಿಟ್ಟಿರುತ್ತದಲ್ಲ, ಸಾರಿ ಗೋಧಿ ಕಣ, அதை எடுத்துட்டு போயிட்டு ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ நல்ல ಚೀವ್ பண்ணுமா. ಚೆನ್ನಾಗಿ ಅದು ಅಗೆದು ಅದ ರೌಂಡ್ ರೌಂಡ್ ಬಾಲ್ಸ್ பண்ணுமா. ಅದು ರೌಂಡ್ ರೌಂಡ್ ಚಪಾತಿ செய்யும்போது ಬಾಲ್ಸ್ பண்ணுவீங்களா? ನಾವು ಚಪಾತಿ ಮಾಡುವಾಗ ರೌಂಡ್ ಮಾಡುತ್ತೇವಲ್ಲ, ಅದು ಬಾಲ್ಸ್ பண்ணி ಅದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಉಂಡೆಗಳನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಸೂರ್ಯನಿಗೆ ಕೂಟಿட்டு வந்து ಸೂರ್ಯನ கிட்ட எடுத்துட்டு வந்து ಅದನ್ನು ಹಾಗೆ ಸೂರ್ಯ ರಶ್ಮಿಯ ಕೆಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು அந்த சூரியனுடைய உஷ்ணம் அது மேல விழுந்து ಆ ಸೂರ್ಯನ ಕಿರಣಗಳು ಅದರ ಮೇಲೆ ಬಿದ್ದು அது வந்து அந்த கோதுமை வந்து கேக்கா மாறுமா. ಅದು ಗೋಧಿಯ ಕಣ ಬಂದು ಅದು ಒಂದು ಕೇಕ್ ರೀತಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. அந்த மாறப்பட்ட இட்ஸ் லைக் குக்கீஸ்ன்றாங்க, குக்கீஸ் ಅದನ್ನು ಬಿಸ್ಕೆಟ್ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. அது அப்படியே எடுத்துட்டு போய் அது சேகரித்து வைக்குமா. ಆ ಸೃಷ್ಟ ಉಂಟು ಮಾಡಿದಂತಹ ಬಿಸ್ಕೆಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹಾಗೆ ಶೇಖರಿಸಿ ಇಡುತ್ತದೆ. இந்த ஞானத்தை கொடுத்த என் ஆண்டவருக்கு மகிமைங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಿಗೆ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ಬೇಕಸ್. அடுத்தது பாருங்களேன், ஹனி பாட் ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன். போடுப்பா, எனக்கு பயாட்டே ஆயிடுச்சு. இது என்னன்னா, ಇದು ಜೇನುವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತಹ இல்ல இது என்னன்னா, ஒரே ஒரு ஹேண்ட்ல எல்லாமே போட்டு சேர்த்து வச்சிருமா. ಎಲ್ಲ ಮಟ್ಟ ಎறும்புங்கெல்லாம் வந்து ಬೇರೆ ಇರುವೆಗಳೆಲ್ಲ ಒಂದು ಇರುವೆಯ ಬಳಿ ಬಂದು ಅದ ವೈತ ரொப்பி வச்சிருமா. ಅದರ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ತುಂಬಿಸುತ್ತದೆ. show me the hanging one. ಅದು வந்து ஒரு இடத்துல ஹேங் பண்ணின்னு இருக்கும். ಅದು ಒಂದು ಕಡೆ ನೇತಾಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. எப்போ பசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்கலையோ, ಯಾವಾಗ ಏನು ಊಟಲು ಸಿಗುವುದಿಲ್ಲವೋ அப்போ அங்கிருந்து உணவுகளை எடுத்து எறும்புகள் சாப்பிடுமா. ಅಲ್ಲಿಂದ ಶೇಖರಿಸಿಟ್ಟಂತಹ ಆ ಇರುವೆಯ ಮುಖಾಂತರ ಅದು ಆಹಾರವನ್ನು ಸೇವಿಸುತ್ತದೆ. அந்த எறும்பு கூட செல்ஃபிஷ் இல்லாம எவ்வளவு அழகா பிறருக்காக தன் ಜೀವನ கொடுக்குது. ಆ ಇರುವೆಯು ಸ್ವಾರ್ಥವೇ ಇಲ್ಲದೆ ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಅದು ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದೆ ನೋಡಿ. சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾವೆಲ್ಲ ಇರುವೆ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದೆ ಹೇಳಿ. ಫಸ್ಟ್ ಫಾರ್ಮ್, ಮೊದಲನೇದಾಗಿ ರೈತ ಇರುವೆ, ಎರಡನೇದಾಗಿ ಎಲೆ ಕಟ್ ಮಾಡುವಂತ ಇರುವೆ ಬೇಕರ್ ಇರುವೆ, ಮೂರನೇದಾಗಿ ಹನಿ ಪಾಟ್, ಕಡೆಸಿಯ ವೀವರ್. ಯಾರೆಲ್ಲ ಟೈಲರ್ಸ್ ಇರ್ತೀರಾ ನಮ್ಮ ಚರ್ಚ್ல? ಎಷ್ಟು ಜನ ಟೈಲರ್ಸ್ ಗಳಿದ್ದೀರಾ? எப்படி தைப்பீங்க? துணி தைக்க எல்லாருக்கும் வருமா? ಟೈಲರ್ ಎಲ್ಲ ಹುಡುಗ ತುನಿ தைக்க வருமா வராதா? ಬಟ್ಟೆ ಹೊಲಿಯುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ ಅಲ್ವಾ? ಹಲೋ, வருமா வராதா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಇಲ್ಲ? பாத்திருக்கீங்களா எப்படி தைக்கிறது?
2 துணி வச்சு ಎರಡು ಬಟ್ಟೆಯನ್ನು ಇಟ್ಟು ಆ ರೀತಿಯಾಗಿ ಪೋಣಿಸುತ್ತದೆ. அந்த என்ன பண்ணுமா 2 பக்கமும் ஹேண்ட்ஸ் இன்னொன்னு இருக்கு பாரு 2 பக்கமும் ஹேண்ட்ஸ் இப்படி நிக்குமா ಎರಡು ಕಡೆ ಎರಡು ಇರುವೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அது அப்படியே இப்படி மடிச்சு இப்படி இருக்கும்போது ಅದು ಮಡಗಿಸಿ ಇರುವಾಗ குட்டி குட்டி எறும்பு இருக்கு பாருங்க ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಇರುವೆಗಳಿರುತ್ತದಲ್ಲ அந்த எறும்புக்குள்ள ஒரு சலைவா மாதிரி வரும். ಅದರ ಬಾಯಿಯ ಮುಖಾಂತರ ಒಂದು ಸಲೈವ ಬರುತ್ತದೆ. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமும் ಈ ಸ್ಥಳದಿಂದ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಈ அந்த ಸ್ಥಳಕ್ಕೆ குட்டி எறும்புங்க வரும்போது ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮರಿ ಇರುವೆಗಳು இலையே ஒரு வீடாக அது ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುகிறதா அந்த எறும்புகள். ಆ ಎರಡು ಎಲೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಗೂಡಾರದಂತೆ ಅದು ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. பார்க்கிறதுக்கு எவ்வளோண்டு இருக்கு இல்லீங்களா? ನೋಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಚಿಕ್ಕದಾಗಿದೆ ಅಲ್ಲವಾ? ஆனா அதோடைய காரியங்களை பாருங்க பிரமிக்க முடியாதது. ಆದರೆ ಅದರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಭ್ರಮಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ ನಮಗೆ. ரொம்ப ஹேண்ட்ஸ் இருக்குது. ஓகே இத்தனை இன்னும் நிறைய இருக்குதுங்க. அதை படிக்கிறது எனக்கு ஞானம் பத்தல. ಇನ್ನೂ ಹಲವಾರು ರೀತಿಯಾದಂತ ಇರುವೆಗಳಿದೆ. ಅದನ್ನು ಓದಲು ನಮಗೆ ಜ್ಞಾನ ಸಾಲದು. ಇದು போதும் நினைக்கிறேன் for timing. ಆದರೆ ಈ ಕ್ಷಣಕ್ಕೆ ಇಷ್ಟು ಸಾಕು. சாதாரணமாக சாலமோன் வந்து போய் நீ எறும்பு கிட்ட கத்துக்கோன்னு சொல்ல மாட்டாரு. ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಾಲೋಮೋನ್ ರಾಜ ಬಂದು ನೀವು ಇರುವೆಯ ಬಳಿ ಹೋಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அந்த எறும்புகளுடைய விசேஷ குணங்களை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ಆದರೆ ಆ ಇರುವೆಗಳ ವಿಶೇಷ ಗುಣಗಳನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುತ್ತೀರಾ. ரெண்டு சொல்லிட்டு முடிக்கிறேன். பட் இத பாருங்க. ಆದರೆ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ಇದನ್ನು ನೋಡಿ. They can do themselves. அவங்களே சாப்பாடை சேகரிக்கிறதான எறும்புகளை பார்த்து நாம் கத்துக்கொள்ளணும். ತಮ್ಮ ಆಹಾರವನ್ನು ತಾವೇ ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಶೇಖರಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ಇರುವೆಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. ಈಗ ವಚನಕ್ಕೆ போலாம். ಈಗ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. சோமாரியன் வாசிங்க அது வாசிங்க. வாசிங்க அடுத்தது. இங்க 2 காலத்தை பத்தி குறிக்கப்பட்டிருக்கு. ಇಲ್ಲಿ 2 ಕಾಲಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன காலம்? கோடை காலமோ ಕೊಯ್ಯಿನ ಕಾಲ, ಅರಪು ಕಾಲ, ಸಮ್ಮರ್ ಅಂಡ್ ವಿಂಟರ್, ಬೇಸಿಗೆ ಕಾಲ ಹಾಗೂ ಚಳಿಗಾಲ. எப்போ நீங்க எறும்ப பாப்பீங்க? ಯಾವಾಗ ನೀವು ಇರುವೆಯನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ? வெயில் காலத்துல. ಬೇಸಿಗೆ ಕಾಲದಲ್ಲಿ. காலத்துல எறும்பு வெளியில வராது. ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ನೀವು ಇರುವೆ ಹೊರಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. காலத்தை அறிகிறதான ஞானம் எறும்புக்கு இருக்கிறது. ಕಾಲವನ್ನು ತಿಳಿಯುವಂತಹ ಜ್ಞಾನ ಆ ಚಿಕ್ಕ ಇರುವೆಗೆ ಇದೆ. நமக்கு இந்த கால வேளையில ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா காலத்தை அறிகிறதான ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಬಳಿ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಬೇಕಾದರೆ ಕಾಲವನ್ನು ಅರಿಯುವಂತಹ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. எறும்பு கிட்ட நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது ಪ್ರಿಪರೇಷನ್. ಇರುವೆಯ ಬಳಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವುದು ಒಂದು ಪ್ರಿಪರೇಷನ್. ಆಯುತ್ತಮಾಗಿರುವುದು, ಸಿದ್ಧರಾಗುವುದು. எப்பவுமே நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். ಯಾವಾಗಲೂ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇರಬೇಕು. எறும்பு பாருங்க, ಈ ಚಿಕ್ಕ ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿ. எத்தனை பேர் அந்த ரெட் கலர் எறும்பு போயிருந்து பாத்திருக்கீங்களா? ಎಷ್ಟು ಜನ ಕೆಂಪು ಕಲರ್ ಇರುವೆ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ? எத்தனை பேர் அதை பார்த்து ஐயோ பாவம் அழகா போயிட்டு இருக்குது நீ சும்மா வந்துருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದು ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ಸುಮ್ಮನೆ ಬಂದಿದ್ದೀರಾ? என்ன பண்ணுவீங்க? ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು சாவடிச்சிருக்கீங்களா இல்லையா? ಸಾಯಿಸಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ? ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? அந்த எறும்பை சாவடிச்சிட்டா ಆ ಇರುವೆಯನ್ನು ಸಾಯಿಸಿದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಗೊತ್ತಾ? ஒரு எறும்பை எடுத்து அது போகிற வழியில, ಅದು ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಯಾರೆல்லாம் ಅದ பாக்குறாங்களோ ಅದ ಸಾಗಡಿಕணும்னு நினைக்கிறாங்க. ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. அந்த எறும்பு யோசிக்கிறது, ಆದರೆ ಆ ಇರುವೆ ಯೋಚಿಸುತ್ತದೆ, இந்த காலத்தை, கோடை காலத்தை விட்டு நான் என்ன காலத்துக்கு போறேன்? ಈ ಬೇಸಿಗೆ ಕಾಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಯಾವ ಕಾಲ ಅರಪು ಕಾಲಕ್ಕೆ போறேன். ಈ ಸುಗ್ಗಿಯ ಕಾಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಕೊಯ್ಲಿನ ಕಾಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ನೋಡಿ. ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ அந்த காலத்துக்கு காலಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. கோடை காலத்துல தான் இருக்கேன். ನಾನು ಸುಗ್ಗಿಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. ಆದರೆ என்னுடைய விசுவாசம் ಅರಪು ಕಾಲத்தை ನಾನು ಕೊಯ್ಲಿನ ಕಾಲಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ವಿಷಯವೇನೆಂದರೆ ವಿಶ್ವಾಸத்தோடு ಮುನ್ செல்லு. ಇರುವೆಯ ಹಾಗೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ಮುಂದೆ நம்ம ಸಾಗಬೇಕು. ஏஞ்சிக்கும் போது ஐயோ இன்னைக்கு நான் உயிரோட இருப்பேனா, செத்து போயிடுவேனா? ಅಯ್ಯೋ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನಾವು ಹೇಗೆ ಯೋಚಿಸುತ್ತೇವೆ, ಅಯ್ಯೋ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಬದುಕುತ್ತೇವಾ ಸಾಯುತ್ತೇವಾ? எத்தனை எதிர்ப்புகள் சாகடிக்கிற ஜனங்க வந்தாலும் அந்த எறும்புக்கு பாருங்க, நான் கண்டிப்பாக அந்த காலத்துக்குள்ள எனக்கு அந்த அறுப்பின் காலத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை அதுக்கு இருக்கு. ಎಷ್ಟು ಮಂದಿ ಬಂದು ಅದನ್ನು ಸಾಯುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ಅದಕ್ಕೆ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಆ ಕೊಯ್ಲಿನ ಕಾಲಘಟ್ಟಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ. ಇಟ್ಸ್ ಪ್ರಿಪೇರಿಂಗ್. நீங்க வேணா தடை பண்ணி பாருங்களேன். ನೀವು ಅದನ್ನು ತಡೆದು ನೋಡಿ. ಅದ ಲೈನ್ ಬಿಡவே விடாது. ಆದರೆ ಅದು ತನ್ನ ಗೆರೆಯನ್ನು ದಾಟುವುದೇ ಇಲ್ಲ. ಯಾರು சொல்லி கொடுக்க ಮಾட்டாங்க. ಯಾರು ಅದಕ್ಕೆ ಹೇಳಿಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದ ಲೈನ್ ಬಿಟ್ಟು ಹೋಗಾதுங்க. ಆದರೆ
ಆದರೆ ಅದು ಆ ಗೆರೆಯನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. obstacle கொடுத்தா கூட ನೀವು ಅಲ್ಲಿ ಅಡಚಣೆ ಕೊಟ್ಟರೂ சுத்திட்டு ಸಹ வந்து அதே லைன்ல தான் அது ಅದು போகும். ಸುತ್ತುವರೆದು ಅದೇ ಲೈನಿನಲ್ಲೇ ಹೋಗುತ್ತದೆ. தேவனை பின்பற்றுகிறதிலே நாம எறும்பை போல இருக்கணும். ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದರೆ ಇರುವೆಯ ಹಾಗೆ ಇರಬೇಕು. எந்த சூழ்நிலையிலும் எந்த தடை வந்து நம்ம விட்டுட்டு போயிட ಯಾವ கூடாது. ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಯಾವ ಅಡೆತಡೆ ಬಂದರೂ ನಾವು ಆ ಗೆರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. அந்த எறும்பு அப்படியே போகுதுங்க. ಆ ಇರುವೆ ಹಾಗೆ ಚಲಿಸುತ್ತಾ ಇದೆ. பழைய பத்தி அது யோசிக்கிறது இல்ல. ಅದು ಹಳೆಯದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅದು நான் ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. நினைக்கிறேன் பழைய பத்தி அது யோசிக்காது. ಅದು ಕಳೆದಂತ ದಿನಗಳನ್ನು ಅದು ಚಿಂತಿಸುವುದೇ ಇಲ್ಲ. இன்றை குறித்து பெருமைப்படாது. ಇಂದಿನ ದಿನದ ಕುರಿತು ಅದು ಹೆಗ್ಗಳಿಕೆ நாளைய ಪಡುವುದಿಲ್ಲ. குறித்து யோசிக்கிறதான ஒரு பார்வை எறும்புக்கு இருக்கிறது. ನಾಳೆಯ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಆ ಇರುವೆಗೆ ಉಂಟು. ஐயோ நான் போற வழியில அவங்க என்ன அடிச்சிட்டாங்களே, ನಾನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ನನ್ನ ಹೊಡೆದರಲ್ಲ, பழசே யோசிச்சிருக்காங்க. ಹಳೆದನ್ನೇ ಚಿಂತಿಸುತ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. நம்மளோட பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து ನಾವು ನಮ್ಮ ಹಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮರೆತು அந்த கசப்பை உண்டு பண்ணுகிறத நம்ம எடுத்துடணும். ಆ ಕಹಿಯಾದ ಅಂಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ತೆಗೆದಿಟ್ಟು எத்தனை பேர் மறந்து இருக்கிறீங்க பழையதெல்லாம்? ಎಷ್ಟು ಜನ ಮರೆತಿದ್ದೀರಾ ಹಳೆಯದನ್ನು? ரெண்டு பேர் தான் கை தூக்கி இருக்காங்க. ಇಬ್ಬರೇ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದ್ದಾರೆ. ரெண்டு பேர், 4 பேர். ஓகே, 4 ಜನ, 5 பேர். ஓகே, ಬೇರೆ ಯಾರು ಮರ್ಕಲಿங்களா? ಯಾರು ಮರೆತಿಲ್ಲವಾ? ಆಕ್ಚುಲಿ நம்ம மறந்துட்டோம் தான் நினைக்கிறோம். ನಾವು ಮರೆತಿದ್ದೇವೆ ಎಂದು ಭಾವಿಸುತ್ತೇವೆ, நம்ம மறக்கிறதே ಇಲ್ಲ. ಆದರೆ ನಮ್ಮಿಂದ ಮರೆಯಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஏதாவது ஒரு சின்ன இன்சிಡೆಂಟ್ வந்துச்சுன்னு வைங்களேன், ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸನ್ನಿವೇಶ ಬಂದರೆ ಮತ್ತೆ ನಾವು ಹಳೆಯದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. போறோமா இல்லையா? ಹೋಗುತ್ತೇವಾ ಇಲ್ಲವಾ? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? we'll go back. ಎಷ್ಟು ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟೆ ಗೊತ್ತಾ ಅಂತ ನಾವು ಮತ್ತೆ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇವೆ. எறும்பு பழையதை குறித்து யோசிச்சு இருக்காது. ಇರುವೆ ಹಳೆಯದನ್ನು ಕುರಿತು ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. ஆயிச்சு, முடிஞ்சதா, கதை அவ்வளவுதான், finish. ಆಯ್ತು, ಮುಗೀತು, ಆ ಕತೆ ಮುಗೀತು. நான் முன்னானவைகளை ನಾನು நாடுகிறவன். ಮುಂದೆಯನ್ನೇ ನಾವು பழையதை ಮಾಡಬೇಕು. குறித்து நான் யோசிப்பதில்லை. ಹಳೆಯದನ್ನು ಕುರಿತು ನಾನು என்ன ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. பாடுறோம்? பாடுங்க. கடந்ததை நினைத்து இன்றே நீ காண்பா. அந்த புதிதுக்கு போகணும்னா நீ இப்பொழுதே ஆயத்தமாயிட்டு ಆ போகணும். ಹೊಸದಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಬೇಕಾದರೆ ನೀವು ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು. Prepare. ಮೊದಲು ನೀವು ಸಿದ್ಧನಾಗಬೇಕು. ವಿಶ್ವಾಸಿಗಳಾ இருக்கிற நீங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸಿಯಾದಂತ ನೀವುಗಳು ದೇವರ ಬರುವಿಕೆಗೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. இவ்வளவு நாள் ஓடிட்டு கடைசில நம்ம என்ன பண்ணிட கூடாது? ಇಷ್ಟು ದಿನ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಓಡಿ ಕೊನೆಯದಲ್ಲಿ ನಾವು நம்முடைய ரட்சிப்பை இழந்துட கூடாது. ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. 10 கன்னிஸ்திரிகள் இருந்தாங்க. 10 ಕನ್ಯಾ ಸ್ತ್ರೀಯರಿದ್ದರು. அவங்க ಕೊರಪಟ್ಟது ಅವರ ಬಳಿ ಏನು ಕೊರತೆ ಆಯಿತು? ಎಣ್ಣೆ ಕೊರತೆ ಆಯಿತು. ಎಣ್ಣೆ ಅಭಿಷೇಕ. ಎಣ್ಣೆ ಎಂದರೆ ಅಭಿಷೇಕ. ಅಭಿಷೇಕನ ದೇವ ಪ್ರಸನ್ನ. ಅಭಿಷೇಕವೆಂದರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ. ಪ್ರಸನ್ನನ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಕಾತಿರುವುದು. ಪ್ರಸನ್ನತೆ ಎಂದರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುವುದು. ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾತಿರುக்கிறವರು ಅವರ ಕಟ್ಟಳೆಗಳ ಕೀழ்ಪಡಿந்து நடப்பார். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುವವರು ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. ನೀ போற போக்குல ಎಲ್ಲ ಆಯ್ತമായി ಎಣ್ಣೆயை விட்டுடாத. ನೀವು ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಎಣ್ಣೆಯನ್ನು ನೀವು ಮರೆತು ಹೋಗಬೇಡಿ. எறும்பு கிட்ட கத்துக்கொள்றது ஆயத்தமாகணும். ಇರುವೆಯ ಬಳಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದು ಸಿದ್ಧರಾಗುವುದು. ಎರಡನೇದಾಗಿ, நீங்க எறும்பு பார்த்திருக்கீங்களா? ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಲ್ಲವಾ? ಅದು எப்பவுமே என்ன எடுத்துட்டு போகும்? ಅದು ಯಾವಾಗಲೂ ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ? அத என்னது என்ன ಊಟ எடுத்துட்டு போகும்? அரிசி, அப்புறம் சக்கரை, அப்புறம் பிரெட் பீஸ் எடுத்துட்டு போய் பார்த்திருக்கீங்களா? ಆ ಬ್ರೆಡ್ಡಿನ ತುಣುಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ, ನೋಡಿದ್ದೀರಲ್ವಾ? காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ பல மடங்கு அதிகமா இருக்கிறத ಅಧಿಕವಾಗಿರುವುದನ್ನು ಅದು ಇಳ್ತಿட்டு போகுது. ಅದು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. seen it drag it? ಅದು ಅದೇ ರೀತಿ ಅದನ್ನು ಎಳೆಯುತ್ತಾ ಇದೆ. ಇದಕ್ಕಾಗவே நான் போய் எறும்பு பார்த்துட்டு வந்தேன். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ಹೋಗಿ ಇರುವೆಯನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ? ನೋಡಿದ್ದೀರಾ? அந்த எறும்பு, ಆ ಇರುವೆ அந்த ரொட்டியை பிடிச்சி இழுக்குதுன்னு வைங்களேன். ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಹಿಡಿದು ಎಳೆಯುತ್ತಾ ಇರಬೇಕಾದರೆ எப்படி இழுக்கும் சொல்லுங்க? ಹೇಗೆ ಎಳೆಯುತ್ತದೆ? இழுக்குதா? அது வரல, ಅದಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲ. ಅದು ತಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತದೆ. மறுபடியும் ಅದು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? என்ன நடந்தாலும் ಏನೇ ನಡೆದರೂ நான் நினைச்சதை, நான் தொடங்கினதை, என் கையால் நான் தொடங்கினதை என் கையாலே தேவன் முடிக்க வைப்பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸಿದನು ನನ್ನ ಕೈಯಿಂದನೇ ದೇವರು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. நான் விட்டு போக மாட்டேன். ನಾನು ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ದೇವರೇ, ಭಾರವಾಗಿದೆ. குடும்ப சுமை பாரம்தான். ಕುಟುಂಬದ ಹೊರೆ ಭಾರವಾಗಿದೆ. வலிதான். வேலை செய்யற இடத்துல வலிதான். ಕೆಲಸದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ. படிப்பு பாரம்தான். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವು ಒಂದು ಭಾರ, ಬಲಹೀನತೆ. ಆದರೆ ಇರುವೆಯ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ என்னோடு கூட இருந்து ಕಾರ್ಯங்களை வாய்க்க செய்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಸಫಲಗೊಳಿಸುತ್ತಾರೆ. Maybe what you are carrying is heavy. நீ சுமந்து போகிறது உனக்கு பாரமா இருக்கலாம். ನೀವು ಹೊರುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಬಹಳ ಭಾರವಾಗಿರಬಹುದು.
ಹೋಗಬಹುದು. ಸೋತು போகாதீங்க. ಆದರೆ ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. கர்த்தர் கூட நிக்கிறாருங்க. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ அவர் ನಿಂತಿದ್ದಾರೆ. என்னோடு கூட இருக்க ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಾಗ பயப்பட ನಾವು மாட்டேன். ಭಯಪಡಬಾರದು. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ನಿಮ್ಮಿಂದ ஆண்டவரೇ. ನಾನು ಒಂದು ಸೇನೆಯನ್ನು மதிலை ದಾಟುತ್ತೇನೆ, கூட ಒಂದು தாண்டுவேன் ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವನ್ನು ದಾಟುತ್ತೇನೆ. கடினத்தோடு உழைக்கிறவங்க, ಕಠಿಣವಾಗಿ ಶ್ರಮಿಸುವವರು, விடாம ஜெபிக்கிறவங்கள ಅದು ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட ದೇವರು ಒಂದು மாட்டார். ಕ್ಷಣವೂ ಕೈ அவரை ಬಿಡುವುದಿಲ್ಲ. நம்புகிறவர்கள் அவரை ನಂಬುವವರು வெட்கப்பட்டு போவதில்லை. ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ என்ன பண்ணுவோம்? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. எறும்புகிட்ட என்ன கத்துக்கிட்டோம்? ಇರುವೆಯ ಬಳಿ ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ? ಆಯ್ತಮಾಗುವುದು, ಸಿದ್ಧರಾಗುವುದು. எப்ப வேணாலும் ஆண்டவர் வருவாரு. ಯಾವ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ದೇವರು ಬರಬಹುದು. ತೆರಕಪಟ್ಟ ಕದವು ಅಡೆಪಡುವುದಕ್ಕೆ ಮುನ್ಬದಾಗವೇ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ನೋವಾ ಪೇಳೆಯುடைய ಕದವು ಅடைக்கப்பட்டது. ನೋಹ ಮಾಡಿದಂತ ನಾವೆಯ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ತೆರಕಲ ಆಂಡರ್ தான் திறப்பாரு. ದೇವರೇ ಅದನ್ನು ತೆರೆದರು. ಅವರು ಅடைக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து சேர்ந்துரு. ಆ ದೇವರು ಆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನೀವು ಬಂದು ಸೇರಿ. ಪ್ರಿಪರೇಷನ್ಗೆ ಇನ್ನೂ நிறைய பிரசங்கம் பண்ணலாம், ಬಟ್ ಅಲ್ಲಿ ಕಟ್ ಶಾರ್ಟ್ ಪ್ರಿಪೇರ್ பண்ணுங்க. ಫಸ್ಟ್ ಏನದೆ? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. ಆಯ್ತಮಾರೆ, ಎಲ್ಲರೂ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, ಸಿದ್ಧರಾಗಿರಿ. உன் வஸ்திரத்தை ನಿನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಅಶುದ್ಧಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. ಪರಿಶುದ್ಧತೆ ಇಳಕಾದೆ. ನಿಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ. Be holy, waiting for the Lord. ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪವಿತ್ರಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆச்சுங்களா? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ನೋಡಿದೆವು? ಭಾರமானதை நீ இழுத்துட்டு போகும்போது நீ படுற பிரயாசம் வீணா விருதாவா போகாது. ಭಾರವಾಗಿ ನೀವು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವ ಸೋಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம போயிடலாமா? ಎರಡನೇದಾಗಿ ಹೋಗೋಣವಾ? ஓகே, ரெண்டாவது போ. ಎರಡನೇದಾಗಿ What is that? வாசிங்கமா. குழி குழி முசல்கள். தமிழ் கன்னடದಲ್ಲಿ ಏನು? ಬೆಟ್ಟದ ಮೊಲ. ಓಕೆ, ಇದು வந்து show me the picture பா. இது வந்து ಮೊಲ ಅಲ್ಲ, என்ன பாருங்க, கொஞ்சம் என்னது ಮೌಸ್ என்ன சொல்லுது? ಇಲಿಯೋಡ ಕೊಂಚ ಪೆರ್ಸು. ಇಲಿಗಿಂತ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದು, ಆದರೆ ಅದು ಮೊಲದ ರೀತಿ ಭಾಸವಾಗುತ್ತಿದೆ. கீரி பிளேஸ் மங்கூஸ் தானே? அதில்ல அதில்ல அதில்லம்மா, இருங்க நான் சொல்றேன், இருங்க. ராடன்ட் இருக்குல்ல, ಮೌಸ್ இருக்குல்ல, அதோட கொஞ்சம் பெருசு. ಇಲಿಗಿಂತ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದು, ಮೊಲಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕದು. ಅದು ಏನದು? ಮುಯಲೋಡ ಕೊಂಚ ಚಿನ್ನದು. ಮೊಲಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕದು. It's a family of rabbits. ಇದು ಅದು ಒಂದು ಮೊಲದ ಸಂತತಿಗೆ ಸೇರಲ್ಪಡುತ್ತದೆ. புரிஞ்சுதா? ಅರ್ಥವಾಯಿತಾ? பார்த்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಈ ಪ್ರಾಣಿಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? ಈ ಪ್ರಾಣಿನ ನೋಡಿ பார்த்திருக்கீங்களா? ಇರುವೆ ಕಾಟ್ல இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க பார்க்கலையா? ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೋಡಿಲ್ಲವಾ? பார்த்திருக்கீங்களா இல்லையா? ನೋಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ? பார்க்கலையா? ನೋಡಿಲ್ಲವಾ? பாத்தீங்களா இல்லையா? அதான். ஓகே, ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்திருக்காங்க. ஓகே, ಇದಕ್ಕೆ என்னன்னா, ಇದಕ್ಕೆ ಏನೆಂದರೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಪರೇಷನ್ சொன்னேன் இல்லீங்களா? ಮೊದಲಾಗಿ ಸಿದ್ಧತೆ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದೆ. ಕಾಲ್ಡ್ as ಕೋನೀಸ್. ಇಂಗ್ಲಿಷ್ல ಕೋನೀಸ್ ಅಂತ சொல்வாங்க ಅದಕ್ಕೆ. ಕೋನೀಸ್. ಓಕೆயா? ಕೋನೀಸ್ ಅಂತ சொன்னா இதுதான். ஓகேயா? ಇದಕ್ಕೆ ಓಡ முடியாது. ಇದಕ್ಕೆ ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಮೊಲದ போல ಓಡ முடியாது. ರಾಬಿಟ್ ಓடும் பார்த்திருக்கீங்களா? ಮೊಲದ ಹಾಗೆ ಅದು ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ರಾಬಿಟ್ எப்படி ஓடும்? ಓಡೋದು. ಅದು ಓಡುತ್ತದೆ. ஓடல, it will run fast. ಅದು ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಓಡುತ್ತದೆ. ಆனா ಇದனால ಓಡ முடியாது. ಆದರೆ ಈ ಜೀವಿಯಿಂದ ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಏನು முடியாது? ಈ ಜೀವಿಯಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಎರಡನೇದಾಗಿ ಎಲಿ ಮಾದಿ ಇದು ಇಲಿಯ ಹಾಗೆ ಬಿಲವನ್ನು ತೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. It cannot dug it out. ಇದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಣ್ಣನ್ನು ಅಗೆಯುವುದಿಲ್ಲ. புரிஞ்சுதா? ಅರ್ಥವಾಯಿತಾ? ತೋಣ முடியாது. ಅದು ಅಗೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ
ಅದರ ಕಾಲುಗಳು ಬಲಹೀನವಾಗಿದೆ. என்ன வாசிச்சோம்ல feeble ன்னு வாசிச்சோம்ல. read it for me ma. என்னம்மா? சத்துவம் இல்லாதது, சத்துவமற்றது. அது காலுக்கு என்ன இல்ல? ಕಾಲಿಗೆ ಸತ್ವವೇ ಇಲ್ಲದಂತದ್ದು, ಬಲವೇ ಇಲ್ಲದಂತಹ ಜೀವಿ. ಕಾಲಿಗೆ என்ன இல்ல? ಕಾಲಿಗೆ ಏನಿಲ್ಲ, ಬಲವೇ ಇಲ್ಲ. ಬಲಹೀನಮಾನதை, ಬಲಹೀನವಾದದ್ದನ್ನು, ಬಲಪಡಿಸುವವரை ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಬಲಪಡಿಸುವವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ಬಲಹೀನರೇ, ಆದರೆ இந்த பலவீனத்தில நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு அது கத்து கொடுக்குது. ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಇರಬೇಕು ಎಂದು ಆ ಜೀವಿ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ. Conies cannot run fast. ಆ ಪ್ರಾಣಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. A coney cannot duck it out. ಆ ಬೆಟ್ಟದ ಮೂಲ ಇಲಿಯ ಹಾಗೆ ಅದು ತೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಶತ್ರು ಬಂದರೆ ಓಡಿ போய் ஒளிஞ்சிக்க முடியாது. ಓಡಿ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. தோண்டி உள்ள போகவும் முடியாது. ಮಣ್ಣನ್ನು ಅಗೆದು ಒಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದರೆ positioning itself. ಅದರ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೇ ಅದು ஒரு ஸ்தானத்தை தனக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது. ತನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅದೇ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. என்ன பண்ணுதா? ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದರೆ ಮಲೆ ಮೇಲೆ ಏರಿ, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಏರಿ, அந்த மலையின் விடுப்புகளின் நடுவிலே, ಆ ಬೆಟ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದು ತನ್னை ஒளித்துக் கொள்ளுகிறதா? ತನ್ನನ್ನು ತಾನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. கோனிஸ் என்று சொன்னால் மறைத்துக் கொள்வது என்று பொருள். ಆ ಬೆಟ್ಟದ ಮೊಲವೆಂದರೆ ಅದು ಅಲ್ಲಿ ಮರೆಯಾಗುವುದು ಎಂದರ್ಥ. ಬೆಟ್ಟದ ಅದಿಲ್ಲ, ಕೋನಿಸ್ನ ಇಂಗ್ಲಿಷ್ல மறை, ಅದು ಹೈಡಿಂಗ್. ಕೋನಿಸ್ ಎಂದರೆ ಮರೆಯುವುದು. எங்க போய் ஒளிஞ்சிಕೊಳ್ಳುறதா? ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ? ಬೆಟ್ಟದ ಮலை மேல போய், ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ, அந்த விடுப்புகள் இருக்கு இல்லீங்களா, ಆ ಬೆಟ್ಟದ ಅದಕ್ಕುள்ள போய் ಅದು ஒளிஞ்சிಕೊಳ್ಳುதா? ಬೆಟ್ಟದ ಇಳಿಜಾರಿನ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಾಲವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ಆಲೋಚಿಸಿ. ನೀವು ಬಲಹೀನರಾಗಿರಬಹುದು, ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು, ಸತ್ವವೇ ಇಲ್ಲದಿರಬಹುದು. ಆದರೆ நீ மலை மேலே ஏறி கண்மலையான கிறிஸ்துவின் விடுப்புகளின் மத்தியிலே நீ இருக்கும்போது ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗುಡಾರದಲ್ಲಿ ನೀವು ಆಶ್ರಯಿಸಿರುವಾಗ ನಿಮಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಆಗುವುದಿಲ್ಲ. You are hiding, it's hiding. ಅದು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆண்டவர் இருக்காருன்னா இது என்ன பண்ணுது? போய் ஒளிஞ்சிக்குது. ಅದು ದೇವರು ಇದ್ದಾಗ ಅದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಇದು ஒளிஞ்சிಕೊಳ್ಳುம்போது, ಇದು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ ಶತ್ರುಕ್ಕೆ தெரியறதில்ல, ಶತ್ರುವಿಗೆ ಅದು ಗೋಚರಿಸುವುದಿಲ್ಲ. he cannot see you. ಆ ಶತ್ರು உங்களை பார்க்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಅದು ನೋಡಲು உனக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಂತ ಆಯುಧಗಳು ಹಾಗೆ ಹಿಂದಿರುಗಬೇಕು. ஏன் சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? எங்க இருக்கீங்க? ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? உன்னதமானவரின் செட்டையின் மறைவிலே ಮರೆ ಹೊಕ್ಕಿರುವ அவருக்கு அடைக்கலமா இருக்கும்போது ದೇವರು ನಮಗೆ ಅಡಕಲವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಯಾವ ಹಾನಿಯೂ ಆಗುವುದಿಲ್ಲ. வேடனின் கண்ணிக்கவரனை தப்புவித்து ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ பாழாக்கும் கொள்ளைவாதிகளுக்கு என்னை விலக்கி ಹಾಳು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು கிரியைகளிலிருந்து என்னை விலக்கி மீட்டு காத்து ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ. இஸ்ரவேலே நீ பயப்படாதே. ಇಸ್ರಾಯೇಲೇ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರಗಳು ಇಲ್ಲ, ತಂತ್ರಗಳು ಇಲ್ಲ. என்னை காக்கிறவர் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕಾಯುವಾತನು ಎಂದೆಂದಿಗೂ ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾ ಇರುವಂತಹ ದೇವರು. ನಿಮ್ ರಕ್ತ ಕೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ. என்னால ஓட முடியாது, ನನ್ನಿಂದ ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, என்னால நடக்க முடியாது, ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, கால்களுக்கு சத்துவம் இல்ல, ನನ್ನ ಕಾಲಿಗೆ எனக்கு ಬಲವಿಲ್ಲ, பலவீனமா ನನ್ನ இருக்கு. ಬಲಹೀನತೆಯಿಂದ ஆண்டவருக்கு ಇದ್ದೇನೆ. தெரியும், ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು, ஆண்டவருக்கு தெரியும் உன் பலவீனம். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னுடைய பார்வைக்கு வந்துட்டீனா, ನನ್ನ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ என் பிரசன்னத்திலே நீ இருந்தீனா, ನೀವು ಇದ್ದರೆ உன் கால்களுக்கு ನಿನ್ನ ಕಾಲುಗಳಿಗೆ ஒரு பிரேசர் போட்டு ಒಂದು உன் கால்களை நான் பலப்படுத்துவேன். ನಿನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ನಾನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ. இந்த போலியோ எஃபெக்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ಪೋಲಿಯೋ ಆಗಿರುತ್ತದಲ್ಲವಾ? அவங்க காலுக்கு ஒரு இது போடுவாங்க, பாத்திருக்கீங்க? ಅವರ ಕಾಲಿಗೆ ಸುತ್ತ ಒಂದು ವಸ್ತು, நடக்க முடியாது, ಅವರಿಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஆனா நிக்கிறதுக்கு பலன் உண்டாகும். ಆದರೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಅದು ஆண்டவர் ಬಲವಾಗುತ್ತದೆ. இந்த கால வேளை சொல்றாரு, ದೇವರು ಈ ಬೆಳಗಿನ உன் ಜಾವ பலவீனம்னு சொல்லாத, ನೀನು உன் பலவீனத்தின் மத்தியில நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே. நீங்க நினைச்சீங்க அவ்வளவுதான் ஆண்டவரே. ನೀವು ನೆನೆಸಿರಬಹುದು, ದೇವರೇ ಇಷ್ಟೇ, என் சூழ்நிலை ரொம்ப மோசம், ನನ್ನ ಸ್ಥಿತಿ ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದೆ, என்னால ஜெபிக்க முடியல, ನನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. sometimes என்ன ஆகும்னா
ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஒரு உதவி வந்துட்டு இருக்கும், ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಒಂದು ಸಹಾಯ திடீர்னு ಬರುತ್ತಿರಬಹುದು, அது க்ளோஸ் ஆயிடும். ಆದರೆ ತಕ್ಷಣವೇ ಅದು ನಿಂತು நிறைய ಹೋಗಬಹುದು. குடும்பத்துல நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் ಅದು பண்ணிருக்கீங்க. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡಬಹುದು. பிரெட் வின்னர்ஸ், வீட்ல வேலை செய்றவங்க, அவங்க சிக் ஆகலாம், இல்ல மரித்து போலாம். ಮನೆಯಲ್ಲಿ ಮೇನ್ ಆಗಿರುವವರೇ ಸಾಯಬಹುದು. எப்படி ஆண்டவரே நான் நடத்துவேன்? ದೇವರೇ, ಇವರೇ ಹೋದರು ನನ್ನಿಂದ இல்ல ಹೇಗೆ பலவீனமாயிட்டு ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ? ஹாஸ்பிடல்ல போயிடலாம். ನಾವು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಬಹುದು. ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே. ದೇವರೇ, ನನ್ನಿಂದ அதான் ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ஆண்டவர் ಇಲ್ಲ. சொல்றாரு, பொசிஷன் yourself. ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು சாம்பல்ல உட்கார்ந்து புலம்பாத, ನೀನು ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಕುಳಿತು ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. கண்மலை மேலே ஏறி வா. ಕಣ್ಮಲೆಯಾದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಏರಿ ಬಾ. நான் உன்னை என் சிறகுகளின் மறைவிலே மறைத்துக் கொள்வேன். ನಾನು ನನ್ನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು உன்னை ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கேடு எதுவும் உன்னை சம்பவிக்காது. ಯಾವ ಹಾನಿಯೂ ನಿನಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கர்த்தரே எனக்கு அடைக்கலம், ದೇವರೇ ನನ್ನ கர்த்தரே ಅடைಕಲ. என் பலனாய் ದೇವರೇ இருக்கிறார். ನನಗೆ நான் ಬಲವಾಗಿದ್ದಾರೆ. பொல்லாப்புக்கு பயப்படேன். ಯಾವ ಹಾನಿಗೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. சாதாரணமான எலுமிச்சை பழத்துக்கெல்லாம் நான் பயப்பட ಈ மாட்டேன். ಸಾಧಾರಣವಾದ ನಿಂಬೆ ಹಣ್ಣಿಗೆಲ್ಲ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. வெரி பேடுங்க. ಅದಕ್ಕೆಲ್ಲ ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ, ಅದೆಲ್ಲ ಕೆಟ್ಟದ್ದು. ஆண்டி ப்ரே பண்ணுங்க. ದೇವರೇ, ಆಂಟಿ ಇದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? எலுமிச்சை பழத்தை மிதிச்சிட்டேன், ಆಂಟಿ ನಿಂಬೆ ಹಣ್ಣನ್ನು ತುಳಿದೆ, தாண்டிட்டேன். ಅದನ್ನು ದಾಟಿದೆ. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய செட்டையின் மறைவிலே இருக்கிறாயே, அந்த எலுமிச்சை பழம் உன்னை என்ன பண்ணும்? ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. ಆ ಚಿಕ್ಕ ನಿಂಬೆಹಣ್ಣು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அவன் என்ன உங்களை பண்ணுவான்? ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಏನು கர்த்தரே ಮಾಡುತ್ತಾನೆ? என் தாபரனாய் இருக்கிறார். ದೇವರೇ ನಮಗೆ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾನೆ. இஸ்ரவேலுக்காக போராடும்படியாக தேவன் வந்து நிற்கிறார். ಇಸ್ರೇಲರಿಗಾಗಿ ಹೋರಾಡಲು ದೇವರೇ ಬಂದಿದ್ದಾರೆ. உங்களுக்கு தெரியல, யாக்கோபு, ನಿಮಗೆ ಗೊತ್ತಲ್ಲವ ಯಾಕೋಬನು? how did he walk? அவன் எப்படி நடந்தான்? ಆತನು ಯಾವ ರೀತಿ ನಡೆದ? he was sleeping. ಆತನು ಮಲಗುತ್ತಾ ನಡೆದ, ಕುಂಟನಾಗಿ ನಡೆದ. அவனுக்கு இப்போன் இல்ல, ಆತನಿಗೆ ಬೆನ್ನಿನ ಮೂಳೆ ಇಲ್ಲ, ಸೊಂಟದ ಮೂಳೆ ಇಲ್ಲ. இப்போன் இல்ல, அவனுக்கு ஆண்டவர் உடைச்சாரு. ದೇವರು ಆ ಮೂಳೆಯನ್ನು ಮುರಿದರು. with the limp he is walking. ಅವನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவர், நான் போக மாட்டேன். ದೇವರೇ, ನಾನು உங்க ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிரசன்னத்தை விட்டு ನಿಮ್ಮ நான் போக ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು மாட்டேன். ಬಿಟ್ಟು ನಾನು யார் ಹೋಗುವುದಿಲ್ಲ. என்ன சொன்னாலும் நான் ಯಾರೇ போக ಏನೇ மாட்டேன். ಹೇಳಿದರೂ ನಾನು you are ಹೋಗುವುದಿಲ್ಲ. my rock, you are ನೀನೇ my ನನ್ನ rock. ಆಶ್ರಯ, ನೀನೇ ನನ್ನ ಬಂಡೆ. அதனால தான் ஆண்டவர் அவனை யாக்கோபுல இருந்து இஸ்ரவேலா மாத்துறாரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಯಾಕೋಬನಿಂದ ಇಸ್ರೇಲ್ ಆಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. position yourself. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವೇ உன் ಅರಿತುಕೊಳ್ಳಿ. சிந்தனையை ನಿಮ್ಮ மாத்திக்கோ. ಯೋಚನೆಯನ್ನು ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், மனுஷன் அல்ல. உன்னை உயர்த்துகிறவர் தேவன் மாத்திரம்தான். ದೇವರು ಮಾತ್ರವೇ. ஹalleluya. பவுல் பாருங்க, குருடனா இருந்தான். ಪೌಲನು ಕುರುಡನಾಗಿದ್ದನು ನೋಡಿ ஆண்டவர் அவனை யூஸ் பண்ணாருங்க. ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡರು. ಬಲಹೀನವಾದ பலவானாய் மாற்றுவது என் ஆண்டவருடைய கரத்துல மாத்திரம்தான் இருக்கு. கரங்களை ಸಾಧ್ಯ. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ಗಣನಿಗೆ ಬಾರದಂತ. நீங்க ரொம்ப அழகா பாடுவீங்க, பாடுங்க. ಗಣನೀಯ ಮಾಡಿದ್ದು ನಿಮ್ ಕೃಪೆ. உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், ನಿಮಗೆ ಒಂದು ಮುಖ್ಯ ಅಂಶವನ್ನು ಹೇಳಿದೆ. நல்லா பாடுறீங்கன்னு சொன்னல. ನೀವೆಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡುತ್ತೀರಾವೆಂದು. அப்ப எப்படி பாடுங்க? ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಗೆ ಹಾಡಬೇಕು? ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿ. ಗಣನಿಗೆ ಬಾರದಂತ ಗಣನೀಯ ಮಾಡಿದ್ದು ನಿಮ್ ಕೃಪೆ. ಸಿಸ್ಟರ್, எங்க வீட்டுக்கு வாங்க சிஸ்டர். ಸಿಸ್ಟರ್, ನಮ್ಮ பிரேயர் ಮನೆಗೆ பண்ணிட்டு ಬನ್ನಿ. போங்க ನಮ್ಮ சிஸ்டர். ಮನೆಗೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹೋಗಿ ಸಿಸ್ಟರ್. கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತೆಗೆದು ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯೇ. இந்த கோனிஸ் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன தெரியுங்களா? ಈ ಒಂದು ಜೀವಿ ಏನೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ஒண்ணே ஒண்ணுதான். ಒಂದೇ ಒಂದು என்னை பலப்படுத்துகிற ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಿಂದ, ಯೇಸುವಿನಿಂದ எல்லாவற்றையும் செய்ய ಮಾಡುವುದಕ್ಕೂ ನನಗೆ பலனுண்டு. பலனுண்டு. அதே மாதிரி அப்படியே பாருங்க, வசனத்தை மாத்தி சொல்ல பிரசங்கத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ கிறிஸ்துவினால ಕ್ರಿಸ್ತನಿಂದ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು சகித்துக்கொள்ள ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು எனக்கு ನನಗೆ பலனுண்டு. பலவுண்டு. என்னை பலப்படுத்துகிற ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ கிறிஸ்துவினால ಕ್ರಿಸ್ತನಿಂದ எல்லாவற்றையும் எதிர்த்து கொள்ள எனக்கு பலனுண்டு. ನನಗೆ ಬಲವುಂಟು. என்னை தேவன் பலப்படுத்துகிறார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ. சின்ன ஒரு அனிமல்குள்ள ಆ
ಚಿಕ್ಕ ಒಂದು ಜೀವಿಯಲ್ಲಿ ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லி ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. கொடுத்தார். ಅವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ದೇವರಲ್ಲವಾ. பெரியவர் ஆண்டவர். ದೇವರೇ ನೀವು உம்மை ದೊಡ್ಡವರು. போல யாருமே ನಿಮ್ಮ இல்லப்பா. ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. நம்ம மூளைக்கு அறிவு எடுத்துக்கணும்னா அதை பத்தி தான் சொல்லணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ಜ್ಞಾನಕ್ಕೆ மூணாவது என்னது? I'll go for the third one. மூணாவது என்னது? யாரு? என்னது அது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி சொல்லுங்க. மிடத்தை. இங்கிலீஷ்ல லாக்கஸ்ட். லாக்கஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுங்களேன். லாக்கஸ்ட் சொல்லுங்க. லாக்கஸ்ட் ஆர் கமிங். லாக்கஸ்ட் ஆர் கமிங் சொல்லுங்க. மிடತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. வந்துட்டு இருக்கு. லாக்கஸ்ட் ಬರ್ತಾ ಇದೆ. லாக்கஸ்ட் ஆர் கமிங். லாக்கஸ்ட் ஆர் கமிங். ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. தமிழ்ல என்ன சொல்றது? வெட்டுக்கிளி. தமிழ்ல எப்படி வருது சொல்ல? வெட்டுக்கிளிகள் வருகிறதா? மிடತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆಯಾ? ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட்டா கேளி. எப்படி சொல்றது? ஒரு ஃபார்ம் பண்ணுங்க. வெட்டுக்கிளி. கிளியில வெட்டுக்கிளி தான். என்னது? வெட்டுக்கிளி வருது சொல்லுங்க. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. எல்லாரும் சொல்லுங்க. வெட்டுக்கிளி வருது. வெட்டுக்கிளி வருது. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. சர்ச்சில் உட்கார்ந்து வெட்டுக்கிளி வருது உண்மையில வந்துற போது ஆண்டி. tell you இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ಈ ಮಿಡತೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡೋಣ. never comes alone. ತನಿಯಾ வரவே வராது. ಅದು ಒಬ್ಬಟ್ಟಿಯಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. always comes with swap. ಅದು ಯಾವಾಗಲೂ ಗುಂಪಾಗಿ தான் வருது. ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪಿನ ಹಿಂಡಾಗಿಯೇ ಬರುತ್ತದೆ. எப்போ வெட்டுக்கிளிகள் வந்தாலும், ಯಾವಾಗ ಮಿಡತೆಗಳು ಗುಂಪಾಗಿ ಬರುತ್ತದೋ, எப்போ வெட்டுக்கிளிகள் வந்தாலும், ಯಾವಾಗಲೂ ಮಿಡತೆಗಳು ಬಂದರೆ ಅದனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றும். ಅದು ಬರುವಂತಹ ಯೋಚನೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತದೆ. எதுவுமே பார்க்காதுங்க. ಅದು ಯಾವುದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ನಾವು ಜೋಯಲ್ தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்த்தோம். ಜೋಯಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು. கட்டிங் என்ன மாதிரி பார்த்தோம்? கட்டிங் லாக்கஸ்ட். யார் உமன் சொல்லி பார்த்தோம்? ஒருத்தர் கணக்கான என்னது? கட் பண்ணோம், அப்புறம் ஸ்வாம் பண்ணோம், லிக் பண்ணோம், நக்கும், ஃபுல்லா எடுத்துக்கும். அதோடைய குணாதிசயங்கள், ಅದರ ಗುಣಾತಿಶಯಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. ಅದು ಬಂದರೆ ಅದಕ್ಕೆ தலைவர் இல்ல, ಅದಕ್ಕೆ ಯಾವ ಅಧಿಕಾರಿ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ರಾಜನಿಲ್ಲ. ஆனாலும் ஒண்ணா இருக்குங்க. ಅದು ಎಲ್ಲವೂ ಒಂದಾಗಿ ಇರುತ್ತದೆ. பிரிஞ்சு போகாது. ಅದು நம்முடைய சபையில ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ வெட்டுக்கிளிகளை போல ஒரு ஒற்றுமை ஆண்டவர் கொடுக்கணும். ಹಾಗೆ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಒಂದು ಗುಂಪು ಸಂಬಂಧ ಇರಬೇಕು, ಒಗ್ಗಟ್ಟು ಇರಬೇಕು. ನಮಗೆಲ್ಲ என்ன வேணும்? ನಮಗೆ ಏನು ಬೇಕು? ಒಗ್ಗಟ್ಟು ಇರಬೇಕು. வெட்டுக்கிளிகள் ಆ ಮಿಡತೆಗಳು ಸಾಧಾರಣமா வராதா? ಸಾಧಾರಣವಾಗಿ ಅದು ಸುಮ್ಮನೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಬಂದರೆ ಗುಂಪಾಗಿಯೇ ಬಂದು, ಲೀಡರ್ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಯಾವ ನಾಯಕನಿಲ್ಲ. சில பேர் வந்து மற்றவங்களே காப்பி அடிக்கிறது. ನೀವು ನೋಡಬಹುದು, ಬೇರೆಯವರನ್ನೇ ಅವಲಂಬಿತವಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு காலத்துல சினிமால இருக்கிறவங்க நமக்கு ஹீரோவா இருந்தாங்க. ಒಂದು ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಚಲನಚಿತ್ರದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನಾಯಕನು ನಮಗೆ ಹೀರೋ ಆಗಿರಬಹುದು. இருந்தாங்களா இல்லையா? ಹಾಗೆ ಇರಬಹುದಲ್ಲವಾ? ಆ ರೀತಿ ಈಗ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ? நாங்க பிறந்ததுல பரிசுத்தமா இருக்கீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை. ಹುಟ್ಟಿದನಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. ಯಾರಾದ್ರೂ உங்களுக்கு ಆಕ್ಟರ್ಸ್ ಯಾರಾದ್ರೂ ಹೀರೋವಾ இருந்தாங்களா? ಯಾರಾದ್ರೂ ನಿಮಗೆ ಈ ಫೀಲ್ இருந்தாங்களா இல்லையாப்பா? ಚಲನಚಿತ್ರದ ನಾಯಕ ನಿಮಗೆ ಹೀರೋ ಆಗಿದ್ದಾರಾ? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತಿ இப்போ ಅದನ್ನು ಇವಾಗ ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳುವುದಾದರೆ, ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಹೀರೋಸ್ நிறைய பேர் வந்திருக்காங்க. ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ಹೀರೋಗಳು ತುಂಬಾ ಬಂದಿದ್ದಾರೆ. ಬಂದಿದ್ದಾರಲ್ವಾ? ಒಬ್ಬ ತಮ್ಮನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ. ಅವನು ನಾರ್ಮಲಾ ನಲ್ಲதான் பண்ணுவான். ಆತನು ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಅವನಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ ரொம்ப பிடிக்கும். ಆತನಿಗೆ ಒಬ್ಬರು ಬಹಳ ಇಷ್ಟ. ಐ ಆಮ್ ನಾಟ್ ಎ ಗುಡ್ ಇಮಿಟೇಟರ್ ಬಟ್ ಐ ವಿಲ್ ಟ್ರೈ. ಪಾಲಕರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಮಿಟೇಟ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗ. ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ಈ ರೀತಿ ಶಬ್ದ ಮಾಡಿದ. ಯಾಕೋ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ ಎಂದು ಕೇಳಿದೆ. 24 ಮಣಿ ನೇರ ಅವರಿಗೆ ಕೇಕ್ರ ಆಂಟಿ ಅದನ್ನ ಅವರ ಮಧ್ಯೆ ಮಾರಿ 24 ಗಂಟೆ ನಾನು ಆ ಸೇವಕರ ಬಗ್ಗೆಯೇ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. ಆದ್ದರಿಂದ ಅದೇ ರೀತಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಯಾರು உங்களுக்கு ஹீரோவா இருக்க கூடாது. ಯಾರು ನಿಮಗೆ ನಾಯಕರಾಗಿರಬಾರದು. என் பையன், என் சின்ன பையன், ಚಿಕ್ಕ ಮಗ, ಬೋಧಕರ ಚಿಕ್ಕ ಮಗ ಹೇಳಿದ, வீட்ல நாங்க வர்ஷிப் பண்ணுவோம். எங்க வர்ஷிப் செஷன்ல ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ ವರ್ಷಿಪ್ ನಲ್ಲಿ அவங்க 3 பேர் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நடுவுல இருப்பேன், அவங்க பாடிட்டு இருப்பாங்க. ಅವರು 3 ಮಂದಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ಅವರ ಮಧ್ಯೆ ಬೋಧಕರು ಇರುತ್ತಾರೆ. ஏதோ ஒரு டிவில ಏನೋ பாத்துர்க்கான். ಚಿಕ್ಕ ಮಗ ಟಿವಿಯಲ್ಲಿ ಏನೋ ನೋಡಿದ್ದಾನೆ. ಆತನು ಬಂದು ಜೀಸಸ್ ನಡುಲ ಜೀಸಸ್ ಎಂದು ಜೋರಾಗಿ ಕಿರಿಚುತ್ತಾನೆ. ಯಾಕೆ ಏನಾಯಿತು ಓ ಅಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ಆ ರೀತಿಯೇ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏசையா ஏசையா. நோ லீடர், உங்களுக்கு யாரும்
நீங்க இமிட்டேட் பண்ண கூடாது. ನೀವು ಒಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ನೀವು ಅವರಂತೆ ನೀವು இந்த ಬದಲಾಗಬಾರದು. லோக்கஸ்ட், இந்த வெட்டுக்கிளிகள் என்ன சொல்லி கொடுக்குது உங்களுக்குன்னா, ಈ ಮಿಡತೆಗಳು ನಿಮಗೆ ಏನೆಂದು ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ ಎಂದರೆ, அவங்க பண்ற மாதிரி இவங்க பண்ற மாதிரி அந்த குடும்பத்தை மாதிரி இந்த நபர் மாதிரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறதில்ல. உன்னை தனித்து வேற விதமா தேவன் அழைத்து கொண்டு போவார். ಅವರ ಹಾಗೆ ಇವರ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುವುದು, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. You will be the trendsetter. ನೀವೇ ಆ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟದ ಒಂದು ಟ್ರೆಂಡ್ ಸೆಟ್ಟರ್ ಆಗಿರುತ್ತೀರಾ. நான் நிக்கிற இடத்துல தாங்க புதிய துவக்கமே ஆரம்பிக்கும். ನಾನು ನಿಲ್ಲುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಒಂದು ಹೊಸ ಘಟ್ಟವು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು வெட்டுக்கிளிಗಳ போல இருந்தீனா, ನೀವು ಮಿಡತೆಗಳ ಹಾಗೆ ಇದ್ದರೆ, you will be the starting point in your family. ನೀವೇ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಂದು ಪ್ರಾರಂಭದ ಘಟ್ಟ. ஒரு காலத்துல நான் உங்கள மாதிரி இருக்கணும், ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಳಿರಬಹುದು ನಾವು ಅವರ ಹಾಗೆ ಇರಬಹುದು, எங்க சித்தப்பா மாதிரி ನಮ್ಮ இருக்கணும். ಚಿಕ್ಕಪ್ಪನ ಹಾಗೆ ಇರಬಹುದು. ஆண்டவர் சொல்றாரு, வெட்டுக்கிளிகள் வருது. சொல்லுங்க, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, வருது. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. தூக்கத்துல கூட வெட்டுக்கிளிகள் வருது, வெட்டுக்கிளி. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. Keep on telling. ಅದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾ No ಇರಿ. leader, அவர்களுக்கு அரசன் இல்ல. ಆ ಮಿಡತೆಗಳಿಗೆ ಯಾವ ರಾಜನಿಲ್ಲ. ஆண்டவர் தனி வழியை உன்னை கொண்டு போவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು கண்ணு பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, மனசு ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರುವುದು. சும்மா பாடாதீங்க, ನೀವು ಆಡ್ಬೇಕು ಅಂತ ಆಡಬೇಡಿ, அந்த விசுவாசத்தோட பாடுங்க. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹಾಡಿ. நான் இருக்கிற இடத்துல ದೇವರೇ, ನಾನು ಇರುವಂತ ಎನ್ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೂழ்நிலை உள்ள ಮೋಸ. ನನ್ನ ಸನ್ನಿವೇಶ ಇಷ್ಟು ಮೋಸವಾಗಿದೆ. Position yourself. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ராஜா கிட்ட ಭದ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. வா, ராஜாவின் நிழலில் இரு, ರಾಜನ ನೆರಳಲ್ಲಿ ಇರು. ಅಲ್ಲಿಂದ அவருடைய செட்டையின் மறைவில் ಆತನ இருந்து ರೆಕ್ಕೆಯ அப்ப ಮರೆಯಲ್ಲಿ, சொல்லு, ಅವರ ಮರೆಯಲ್ಲಿ ಹೇಳಿ, ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಬಂಧು ಮಿತ್ರರು ಎಲ್ಲ ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸ್ತಾರೆ, ಖಂಡಿತವಾಗಿಯೂ. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ, ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ಕರங்களை ತಟ್ಟಿ ಮೇಲೆ. ಆ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ, ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. வெட்டுக்கிளிகள் இருக்கா? இப்ப சொல்லுங்க, வெட்டுக்கிளிகள் வருது சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಈಗ ಹೇಳಿ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂದು. ಹಾಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಹೇಳಿ, சொல்லுங்க. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. அப்படியே போட்டு இருப்பா பிக்சர். ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னா, never give up. ಅದು ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, never give up. ಅದು அப்படினா ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ, முடியாது, ಆಗುವುದಿಲ್ಲ. சொல்லாத. ಆ ರೀತಿ ಅದು ಹೇಳಬೇಡ. விழுந்தியா, ಬಿದ್ದೆಯಾ, எழுந்து ಎದ್ದು, தூசியை ನಿನ್ನ தள்ளி ಧೂಳನ್ನು ಒದರಿಸಿ, அவர்களோ விழுந்து மடிந்தார்கள், ಅವರು ಬಿದ್ದು ಸತ್ತರು. நாங்களோ ನಾವು விழுந்தோம், ಬಿದ್ದೆವು, எழுந்தோம், ಎದ್ದೆವು, நிமிர்ந்து நிற்கிறோம். ನಿಂತಿದ್ದೇವೆ. கரங்களை தட்டி. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ. ஹalleluya. never give up. ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡಬೇಡಿ. யார் என்ன சொன்னா என்னங்க, ಯಾರೇನೇ ಹೇಳಿದರೂ ಸರಿ, நான் ஓட்டத்தை நான் ஓடி ನನ್ನ ಓಟವನ್ನು ನಾನೇ ಓಡುತ್ತೇನೆ, running my race. ನನ್ನ ಒಂದು ಓಟವನ್ನು ನಾನೇ ಓಡುತ್ತಾ எது ಇದ್ದೇನೆ. உங்களை பலவீனப்படுத்தும்? ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಹೀನತೆಗೊಳಿಸುತ್ತಾ ಇದೆ? Nothing, Lord. சொல்லுங்க. ಯಾವುದು எதுவும் ಇಲ್ಲ இல்ல ஆண்டவரே. ದೇವರೇ, சொல்லுங்க ಯಾವುದು ಇಲ್ಲ பார்க்கலாம். ದೇವರೇ, ಯಾವುದು ಇಲ್ಲ எதுவும் ದೇವರೇ. என்னை பலவீனப்படுத்தாது. ಯಾವುದು ನನ್ನನ್ನು ಬಲಹೀನತೆಗೊಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யார் என்ன சொன்னாலும் ಯಾರೇ ಏನೇ ಹೇಳಿದರೂ பாருங்க, என்னது இது? ಏನದು, சொல்லுங்க, என்னது? ಯಾರೇ ಏನೇ ಹೇಳಿದರೂ ಸೋತು ಹೋಗಬಾರದು. உண்மையா
ಅದು ನಿಜವಾ? உண்மையா? ನಿಜನಾ? போய் தானே சொல்றோம். ನೀವು ಸುಳ್ಳ ತಾನೇ அந்த ಹೇಳ್ತಿದ್ದೀರಿ. நிலைமைக்கு நீங்க வந்தாதான் வெட்டி கிளிகள் ஆசீர்வாதம் ಆ உங்களுக்கு வரும். ಸ್ಥಿತಿಗೆ ನೀವು ಬಂದಾಗ ಮಾತ್ರವೇ ಮಿಡತೆಗಳಂತೆ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೀರಾ. Never give up. ಯಾವಾಗಲೂ ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಡಿ. அவர்கள் வரும்போதே ಅವರು ಬರುವಾಗ அவர்கள் என்ன பண்றாங்க? ಅವರು ಏನು ஒரு ಮಾಡುತ್ತಾರೆ? உறுதியோடு கூட வராங்க. ಒಂದು 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 ದೃಢವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஒரு புக்ல நான் படிச்சேன். ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಪಾಲಕರು ಓದಿದರು. They'll come as a swarm, group வருதாம். ಅದು ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಹಿಂಡಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஒருத்தர் என்ன யோசிச்சாங்களா? ಒಬ್ಬರು ಏನು இதை ಯೋಚಿಸಿದರು? எப்படி we don't know. அது எப்படி ಹೇಗೆ ಇದನ್ನು மாத்துறது? ಚದರಿಸಿ ಬಿಡಬೇಕೆಂದು. இந்த வெட்டி கிளிகளை எப்படி தடை செய்யறதுன்னு தெரியல. ಈ ಮಿಡತೆಗಳು ಬರುವುದನ್ನು ಹೇಗೆ ತಡೆ ಮಾಡಬೇಕೆಂದು அதனால ಯೋಚಿಸಿದರು. ஒரு குரூப் வரும்போது ಒಂದು ಗುಂಪು ಬರುವಾಗ நெருப்பு வச்சு பத்த வச்சுட்டாங்க. ಅವರು ಬೆಂಕಿ ಹಾಕಿ ಸುಟ್ಟರು. ஆனா அந்த வெட்டி கிளிகள் என்ன பண்ணுச்சா? ಆದರೆ ಮಿಡತೆಗಳು ಏನು ಮಾಡಿದವು? ಫಸ್ಟ್ ರೋல வந்துச்சு பாருங்க. ಮೊದಲನೆಯ ಹಂತದಲ್ಲಿ ಬಂದಿತ್ತಲ್ಲ, அந்த வெட்டி கிளிகள் மாத்திரம் ಆ ಮಿಡತೆಗಳು ಮಾತ್ರವೇ அக்கினியில இருந்து ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು அந்த அக்கினியை அமிழ்த்து போட்டது, ஆஃப் ಆ பண்ணிச்சாம். ಬೆಂಕಿಯ ಕೆನ್ನಾಲಿಗೆಯನ್ನು ಆರಿಸಿದವು. அது ஆஃப் பண்ணதுனால ಅದು ಆರಿಸಿದರಿಂದ அடுத்த வர வெட்டி கிளிகளுக்கு இடம் பண்ணி ಅದು கொடுத்துச்சாம். ಬರುವಂತಹ ನೆಕ್ಸ್ಟ್ ಬರುವಂತಹ ಮಿಡತೆಗಳಿಗೆ ಅದು ಮುಂದೆ ಎತ್ತನೆ ಹೋಗಲು ಬೇಗ ಸಹಾಯ ಮಾಡಿತು. ಪುಂಜಿದೆ. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು? அக்கினி அதை தடை செய்யல. ಅದು ಅಗ್ನಿ ಅವರನ್ನು ಯಾವ ತಡೆ அது ಮಾಡಲಿಲ್ಲ. அழிஞ்சு போச்சு. ಅದು ಆ ಬೆಂಕಿ அடுத்து ಆರಿತು. வருவதற்கு இடம் கொடுத்தது. ಅದು ಬರುವಂತ ನೆಕ್ಸ್ಟ್ ಮಿಡತೆಗಳಿಗೆ ಜಾಗ ಮಾಡಿಕೊಟ್ಟಿತು. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக 2000 ವರ್ಷಗಳ பிசாசு ಹಿಂದೆ யோசிச்சா ಸೈತಾನನು இயேசுவை ಚಿಂತಿಸಿದನು, சிலுவையில அறியப்பட்டுட்டா ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿ எல்லாமே முடிஞ்சது, ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು ಎಂದು. சுவிசேஷம் முடிஞ்சது, ಸುವಿಶೇಷ ಮುಗಿಯಿತು, ரட்சிப்பு இல்லைன்னு ರಕ್ಷಣೆ அவன் ಇಲ್ಲ நினைச்சா. ಎಂದು ಆತ ನೆನೆಸಿದ. ಆದರೆ இயேசு சிலுவையில மரித்த சிலுவையில் பின்பு மரித்து நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறதுக்கு வாசல்கள் ಯೇಸು திறக்கப்பட்டது. ಶಿಲುಬೆಗೆ கரங்களை ಸತ್ತದ್ದರಿಂದ தட்டி. ನಾವು ನೀವು ಪರಲೋಕ ஓ ರಾಜ್ಯಕ್ಕೆ ஹalleluya. ಹೋಗಲು ಬಾಗಿಲುಗಳು வெட்டுக்கிளிகள் வருது ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. சொல்லுங்க. ಬಿಟ್ಟೆ ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ சபைக்கு வரணும். ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. வெட்டுக்கிளிகள் வந்தாதான் எழுப்புதல். ಮಿಡತೆಗಳು ಬಂದಾಗಲೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಜೀವನ. எனக்காக வாழும்போது எழுப்புதல் இல்லைங்க, ನಮಗಾಗಿ ಎಂದು ಬಾಳುವುದಲ್ಲ, நமக்காக. ನಮಗಾಗಿ. இது என்னுடைய சபை, இது ನನ್ನ சபை. இது என் குடும்பம். இது ನನ್ನ ಕುಟುಂಬ. அப்பதாக எழுப்புதல். ಆಗ ಮಾತ್ರವೇ ಒಂದು அவங்க ಜೀವನ. செய்றாங்க, இவங்க ಅವರು இல்லைங்க. ಮಾಡುತ್ತಾರೆ, ಇವರು நம்ம ಮಾಡುತ್ತಾರೆ, ನಾವು. கர்த்தர் ನಾವು ஒன்று கர்த்தர். சேர்ந்து நாம் துதிப்போம். மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வெட்டுக்கிளிக்கு போடுப்பா, வெட்டுக்கிளி வருது. சொல்லுங்க ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, சொல்லுங்க. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. இத தியானிக்கும் போதே ஆவியானவர் என்னோடு கூட நிறைய ಇದನ್ನು காரியங்களை பேசி. ಧ್ಯಾನಿಸುವಾಗಲೇ ಆತ್ಮರು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. வெட்டுக்கிளிகள் பாத்திருக்கீங்களா? ಮಿಡತೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்திருக்கீங்களா இல்லையா? ನೋಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ? ஒண்ணே ஒண்ணு போடு. ಒಂದೇ ಒಂದು ಹಾಕಿ, ಒಂದೇ ಒಂದು ಮಿಡತೆಯನ್ನು ಹಾಕಿ. It will go all around the places. ಇದು ಎಲ್ಲ ತನ್ನ ಸುತ್ತಮುತ್ತ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ It ಪ್ರದೇಶಕ್ಕೂ will ಹೋಗುತ್ತದೆ. travel miles and miles and miles. ಅದು ಕಿಲೋಮೀಟರ್ ಗಟ್ಟಲೆ ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ ಆದರೆ அதால பறக்க முடியாது. ಅದರಿಂದ ಹಾರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Shall I repeat? ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ನಾನು ಹೇಳಲ್ಲ. மைல் கணக்குல சுத்துறதான இந்த வெட்டுக்கிளி ಕಿಲೋಮೀಟರ್ ಗಟ್ಟಲೆ ಸುತ್ತುವರಿಯುವಂತಹ ಈ ಮಿಡತೆಗಳು பறக்க முடியாது. ಅದರಿಂದ ಹೆಚ್ಚಾಗಿ ಹಾರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Cannot fly. ಅದರಿಂದ ಹಾರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதுக்கு ரெக்கை நேரோவா இருக்கு. ಅದರ ಒಂದು ರೆಕ್ಕೆ ಒಂದು ನೀಳವಾಗಿದೆ. நேரோ ನೀಳವಾಗಿದೆ. பறக்கணும்னா எப்படி பறக்கணும்? ಅದು ಹಾರಬೇಕಾದ್ರೆ ಹೇಗಿರಬೇಕು? ರೆಕ್ಕೆ ಬಡಿದು ಹಾರಬೇಕು. நேரோ இருந்தா எப்படி போகும்? ಅದು ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಹಾಗೆ ನೀಳವಾಗಿದ್ದರೆ ಹೇಗೆ ಹಾರಲು ಸಾಧ್ಯ? ಅಷ್ಟೇ, ಅದೆಷ್ಟು பறக்காதே. ಅದರಿಂದ ಹಾರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப எப்படி? ಆದರೆ ಹೇಗೆ? சொல்லுங்க. ಹೇಗೆ ಅದು? ஆனா எப்படிங்க? ಅದರಿಂದ ಹಾರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ நிறைய ಹೇಗೆ? பேர் யோசிக்கிறாங்க, ಅನೇಕರು ಯೋಚಿಸಬಹುದು, ரெக்கைனால தான் வெட்டுக்கிளி பறக்குதுன்னு. ರೆಕ್ಕೆಯಿಂದನೇ ಆ ಮಿಡತೆಗಳು No, ಹಾರುತ್ತಾ no, ಇದೆ. no, 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 ಆ சொல்லுங்க. ರೀತಿ No, ಅಲ್ಲ. no, no, no. வெட்டுக்கிளி வருது, வெட்டுக்கிளி. சொல்லுங்க. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. Okay. அதுக்கு பலம் கால்ல இருக்கு. ಅದರ ಬಲ ಬಂದು ಕಾಲಿನಲ್ಲಿದೆ. ಅದರ ಬಲ எங்க இருக்கு? ಅದರ ಬಲ ಎಲ್ಲಿದೆ? கால்ல இருக்கு. ಕಾಲಿನಲ್ಲಿದೆ. ஒரு சின்ன பையன் யாராவது வாங்கப்பா. மேத்யூ வா. என் பசங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ಬೋಧಕರ ಮಕ್ಕಳು ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮುಟ್ಟಿ போடுறது, ಜಂಪ್ ಮಾಡುವುದು, ವಲಿಕಿದು நல்லா சொன்னீங்க ಮಮ್ಮಿ. ಮೊಣಕಾಲು ಊರುವುದು, ಮನೆಗೆ ಬಂದು ನನಗೆ ಬಲಹೀನ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ. ஜம்ப் பண்ணுவியா? ನೀನು ಜಂಪ್ ಮಾಡುತ್ತೀಯಾ? ஜம்ப் நீ பண்ணு, அப்புறம் அவங்களையும் பண்ண வைக்கிறேன். Wow, that was good. நல்லாவே ஜம்ப் பண்றான். ஓகே, கவனிங்க, ಗಮನಿಸಿ. ஜம்ப் பண்ணணும். ಜಂಪ್ ಮಾಡಿದ. பண்ணு, ரெக்கை அடி. just flap, fly. பறக்கத, just flap பண்ணு. ಕಾಲ್.
அவனால பாருங்க இந்த இது இஸ் எ கிராஸ்ஹாப்பர் நினைச்சுக்கீங்க. ಆತನನ್ನು ಒಂದು ಆ ಮಿಡತೆಯ ಜಾತಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. இப்போ இவன் பறக்கணும்னா ಈಗ ಈತನು ಹಾರಬೇಕಾದರೆ என்ன பண்ணணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? காலನ್ನು புஷ் பண்ணணும். ಅದನ್ನು ಪುಷ್ ಮಾಡಬೇಕು. அவன் ಕಾಲನ್ನು புஷ் பண்ணணும். ಪುಷ್ ಮಾಡಬೇಕು. இவன் கால புஷ் பண்ணாலும் ಕಾಲನ್ನು ಪುಷ್ ಮಾಡಿದರೂ அங்கதான் இருப்பான். ಅವನು ಅಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತಾನೆ. ಆದರೆ ஆண்டவர் சொல்றாரு, ನಾನು ஒரு பலத்த காற்றை வீசுவேன். ನಾನು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುತ್ತೇನೆ. ಏನನ್ನು ಬೀಸುತ್ತಾರೆ? பலத்த காற்று. ಬಲವಾದ ಬಿರುಗಾಳಿ. காற்று வீசும்போது அந்த காற்று when I blow you jump, okay? அந்த காற்று வீசும்போது ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ಉಫ್ ಎಂದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಾರುತ್ತದೆ. ಓಕೆ ಟ್ರೈ பண்ணலாமா? ಆ ರೀತಿ ನೋಡೋಣ. பாருங்க. அண்ணாட என்ன பாருங்க, நான் அந்த பக்கத்து ஓய் என்ன பாருங்க. ஓகே ஓ அவன் ப்ரொபைல் பண்றதுக்கு ரெடி ஆயிங்கறான். ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அவன் ஃபுல் கிராஸ்ஹாப்பராவே மாறிட்டாமா. ಈಗ ಆತನು ಮಿಡತೆಯಾಗಿಯೇ ಬದಲಾಗಿದ್ದಾನೆ. How will you know my wind is blowing da? Sound because of sound. You listen. ಆ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆ ಬಡಿಯುತ್ತಾ ಇದೆ ಮಿಡತೆ. ಬಟ್ ಅದರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ಕಾಲನ್ನು ಸಿದ್ಧಗೊಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ತನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ತನ್ನ ಕಾಲಿನಲ್ಲಿರುವಂತ ಬೆರಳನ್ನು ಆ ರೀತಿ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆತನಿಂದ ನೆಗೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ಒಂದು ದೊಡ್ಡ ಗಾಳಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತಾ ಇದೆ. ಆ ಸ್ಥಳದಿಂದ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೆಗೆಯಿತು. ಯಾವುದು ಆತನನ್ನು ಆ ಜಾಗಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು? ಸೊಲ್ಲುಂಗಪ್ಪ ಮಿಡತೆ ಬರ್ತಂತ. ಮಿಡತೆಯ ಬಗ್ಗೆ ಹಾರೋಯ್ತಪ್ಪ. ಮಿಡತೆ ಹಾರಿ ಹೋಯಿತು. ಯಾಕೋ ಬಾ வெட்டுக்கிளிகள் வருது. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. வெட்டுக்கிளிகள் வருது. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உன்னை அந்த பொசிஷನ್க்கு கூட்டிட்டு போனோனா ನಿನ್ನನ್ನು ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾದರೆ ನಿನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದಲ್ಲ, ನಿನ್ನ ಬಲವಲ್ಲ, உனக்கு இருக்கிற டாலன்ட் அல்ல. நான் ஒரு பலத்த காற்றை வீசுவேன். அந்த காற்றுல உன்னை நான் இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்வேன். ಬೇರೆ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இங்க ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ಇಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಅಂಶವೇನೆಂದರೆ, ಇಲ್ಲಿ ಪ್ರಧಾನವಾದ ಮುಖ್ಯ ಅಂಶ ಎಂದರೆ ಟೈಮ್. ಆ ಕಾಲ. ಟೈಮ್. ಆ ಗಳಿಗೆ. ಯಾರಿಗೆಲ್ಲ ಚುಟಕಿ ಹೊಡೆಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾ? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ಚಿಟಿಕೆ ಹೊಡೆಯಲು ಗೊತ್ತು? ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿ ಚಿಟಿಕೆ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಅಳಗ ಒರೇ ಮಾದಿ பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಸುಂದರವಾಗಿ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾಡಿ. ಟೈಮ್ ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. ಗಳಿಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. பாட்டு பாடும்போது என்ன முக்கியம்? ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗ ಏನು ಮುಖ್ಯ? டைமிங்ஸ். ಕೈ ತಟ್ಟುம்போது என்ன முக்கியம்? ಕೈ ತಟ್ಟುವಾಗ ಏನು ಮುಖ್ಯ? ಟೈಮಿಂಗ್ಸ್. ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ரொம்ப முக்கியம். ஏன் நிறுத்திட்டீங்க? ಯಾಕೆ ಎಲ್ಲರೂ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದ್ರು? நான் பிரசங்கம் பண்ணினே தெரியும், எனக்கு வலிக்குது இல்ல. do it. see, timing is so important. ಆ ಸಮಯ ಎಂಬುದು ಬಹಳ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ರೆಕ್ಕೆ ಅಡಿಸಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿ ರೆಡಿಯಾ ಇರ್ಕಾನ್. ತನ್ನ ರೆಕ್ಕೆ ಬಳೆದು ಕಾಲನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಕಾಲನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಕಾற்று வீசும்போது, ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ಆತನು ಸಿದ್ಧವಾಗಲಿದ್ದಾನೆ. ಅವನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ರೆಕ್ಕೆಯನ್ನು ಬಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆತನಿಗೆ ಹೋಗಲು ಆಸೆ. ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ಅದರಿಂದ ಮುಂದೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆ? ಈಗ ನೋಡಿ, ಈಗ ಮಿಡತೆ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಗೆಯುತ್ತಾ ಇದೆ. ಕಾற்று வீசும்போதுதான் கர்த்தர் உன்னை ஆயத்தமா இருக்கும்போது வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவார். ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಮಿಡತೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾಗ ಮಾತ್ರವೇ ಬೇರೆ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಥ್ಯೂ. ಕಾற்று வீசப்படும்போது, ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அந்த மேல் அறையில, ಆ ಮೇಲ್ಗಡೆ ಎಲ್ಲ ಉட்கார்ந்துட்டு இருந்தದ ಎಲ್ಲರೂ ಕುಳಿತಿರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿದಾಗ, பெரிய காற்று வீசினது, ದೊಡ್ಡ ಗಾಳಿ ಬೀಸಿತು. பயந்தவர்கள் தைரியமாய் மாறினார்கள். ಭಯಪಟ್ಟವರು ಧೈರ್ಯವಾಗಿ ಭಾಷೆಗಳೋடு பேசினார்கள். பல ಭಾಷೆಗಳೋடு ತರತರವಾದ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡಿದರು. காற்று வீசப்பட்டது. ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿದಾಗ தேவன் ஒரு பலத்த காற்றை வீசுவாரேனா, ದೇವರು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುವವರು ಆದರೆ கிளிகள் பறந்து வேற இடத்துக்கு போகும். ಮಿಡತೆಗಳು ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ನೀವು ಇಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತೀರಾ? ಎಲ್ಲರೂ ಉನ್ನ ತಾಳ್ವದ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಏನಾದರೂ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ ತಕ್ಷಣವೇ, ಆದರೆ ಸಮಯಕ್ಕೆ ಕಾಯಿ, நேரத்துக்காக ನನ್ನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕಾಯಿರಿ.
ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು I'm waiting for my time. ನಾನು ನನ್ನ ಸಮಯಕ್ಕೆ எனக்கு ஒரு ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. காலம் வரும். ನನಗೆ என் ಒಂದು ಗಾಳಿ கர்த்தர் ಬರುತ್ತದೆ. காற்றை வீசுவார். ನನ್ನ என் கர்த்தர் கர்த்தர் ಗಾಳಿ காற்றை ಬೀಸುತ್ತಾನೆ. அனுப்புவார். ನನ್ನ ಗಾಳಿ விஸ்வாச சபையே, விஸ்வாச சபைக்கு நேராக கர்த்தர் ஒரு காற்றை ನಿಮ್ಮ வீசுவார். ಸಭೆಗೆ ನೇರವಾಗಿ ಒಂದು Come on. ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ತಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. இங்க இருக்கும். அந்த காற்று வரும்போது ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆ ಬಿರುಗಾಳಿ ಬರುವಾಗ there is a shift. there is கரங்களை தட்டி. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಿತಿ Oh, ಬದಲಾಗುತ್ತದೆ. hallelujah. எலியாவின் தேவனே அவர். பாடுங்க. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. இந்த வாழ்க்கை மாற்றுங்க ஆண்டவரே. I'm waiting for the time, Lord. எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பகாலின் தடைகளை எதிர்ப்பேன் ஆண்டவரே. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பகாலின் படைகளை எடுத்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க பதில் அளிப்பார். நிரப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நிற்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஊற்றிடும் ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ இந்த 9வது நாளில் 8வது மாதத்தில் ಈ 9ನೇ வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காற்றை அனுப்ப போகிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? விசுவாசித்தா உங்களுக்கு அப்படியே ஆகும். ನೀವು ನಂಬಿದರೆ ಹಾಗೆಯೇ ಆಗುತ್ತದೆ. But wait for the time. ಆದರೆ ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕಾದಿರಿ. சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಕಾದಿರಿ. வீட்ல போய் யாராவது கூப்பிட்டேன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಂದು ಕರೆದರೆ ಹೇಳಿ, ஒரு வாட்டி ನನ್ನ ಸಮಯಕ್ಕೆ ಕಾಯಿರಿ. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? ಒಂದು ಕ್ಷಣ ನಾವು ಮಾಡೋಣವಾ? ட்ரை பண்ணலாம். ಒಂದು ಕ್ಷಣ ಸಾರಿ Try ನಾವು ಟ್ರೈ ಮಾಡೋಣವಾ? புரிஞ்சுதா? ಅರ್ಥವಾಯಿತಾ? என்ன பண்ணணும்? ட்ரை ಏನು ಮಾಡಬೇಕು? ಏನು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು? ஏன் ஜம்ப் பண்ணிட்டேன். ಎಲ್ಲರೂ ಜಂಪ್ ಮಾಡಬೇಕು ಎದ್ದು. அந்த ஜம்ப் பண்ணாதீங்க. அவன மாதிரி ஜம்ப் ಅವನ பண்ணு. ಹಾಗೆ ಜಂಪ್ ಮಾಡಬೇಡಿ. அவன் சின்ன பையன் பண்ணான். ಆತನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಮಾಡಿದ. Thank you தேவி. Thank you ma. ஏன்டா முட்டிலே வர? ஏந்திரு. ஜம்ப் தான் பண்ண சொன்னேன். சொல்லுங்க. I'm waiting for my time. ನಾನು ನನ್ನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕಾದಿದ್ದೇನೆ. ಎಲ್ಲರೂ ಚಿಟಿಕೆ ಹೊಡೆದು ಹೇಳಿ. சில பேர் என்ன பண்ணோம் தெரியுங்களா? ಕೆಲವರು ಹೇಳಬಹುದು, காத்து வீசிச்சு, ಗಾಳಿ ಬಡಿಯಿತು, நான் ஜம்ப் பண்ணல. ನಾನು ಜಂಪ್ ಮಾಡಿದೆ, I missed it. ನಾನು ಮರೆತೆ, ಮಿಸ್ ಮಾಡಿದೆ, மிஸ் பண்ணிட்டேன். ಅದನ್ನು ಮಿಸ್ ಮಾಡಿದೆ. ஆனா பிரச்சனை இல்ல. ಅದು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. மறுபடியும் எனக்காக தேவன் காற்றை ಮತ್ತೆ ದೇವರು அனுப்புவார். ನನಗಾಗಿ ಒಂದು ಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ விடாம இப்ப சொல்லுங்க. ನೀವು ಬೀಳದಂತೆ. Locust are coming, locust are coming. ಎಲ್ಲ ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, வெட்டுக்கிளிகள் வருது. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ. பக்கத்துல இருக்கிற நான் தான் வெட்டுக்கிளின்னு சொல்லி சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, ನಾನೇ ಮಿಡತೆ. Make place for me. எனக்காக ஒரு ನನಗಾಗಿ இடம். ಒಂದು ಪ್ರದೇಶವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ. நீங்க யோசிக்காதீங்க. ನೀವು ಯೋಚಿಸಬೇಡಿ, ஆண்டவர் என்னெல்லாம் இப்படி நடத்துவாரா? ನನ್ನನ್ನೇ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂದು. அந்த மிடுத்தை என்னது அது? அந்த ಅಲ್ಲಿ grasshopper. ಆ ಮಿಡತೆಗಳು, வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேவன் அற்புதம் செய்வாருன்னா உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? ಮಿಡತೆಗಳಿಗೆ ದೇವರು ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ನಿಮಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವುದಿಲ್ಲವಾ? மூணாவது, propel yourself. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಮುಂದೆ ಮುಂದೂಡಿ. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು grasshopper கிட்ட ಮುಂದೂಡಿ. என்ன கத்துக்கிறோம்? ಆ ಮಿಡತೆಯ ಬಳಿ ಏನನ್ನು எப்படி push ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತದೆ? பண்றது? ಹೇಗೆ ಅದನ್ನು ತನ್ನನ್ನು ತಾನು ಮುಂದೆ ಕಳುಹಿಸುತ್ತದೆ? முடியல ஆண்டவரೇ. ಅಯ್ಯೋ, ನನ್ನ ರೆಕ್ಕೆಯಿಂದ ಹಾರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ಅಡಿಚಿ ಹೋದ ನನಗೆ. ಆ ರೆಕ್ಕೆ ಬಡಿದು ಸಾಕಾಯಿತು. காலாய்த்து மாயா. ಕಾಲು ನಾನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, I ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. can't. ನನ್ನಿಂದ என்னால ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. முடியல. ನನ್ನಿಂದ ಇಲ್ಲ, ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ಇಲ್ಲ, ಕಾತಿರಿ. ದೇವರ அவர் ಕೈ, காற்றை அனுப்ப ದೇವರು போகிறார். ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುತ್ತಾರೆ. Hallelujah. ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿಯೇ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುತ್ತಾರೆ. My time. ಇದು ನನ್ನ ಸಮಯ. Okay.
நமக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். ஓகே, பண்ணுங்க. அதுக்குள்ள மியூசிக் ரெடி பண்ணிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿ ಚಿಟಿಕೆ ಹೊಡೆಯಿರಿ. Don't miss. ಯಾರು ಮಿಸ್ ಮಾಡಬೇಡಿ. Do it now. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். பாருங்க, நான் மேல ரெடி ஆயிட்டு காத்து வீசினோன்னு நான் மேல போயிடுவேன். ನಾನು ಕಾಲುಗಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ಗಾಳಿ ಬಂದಾಗ ನಾನು ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அப்புறம் ஐயோ எங்க ஆண்டி மேல போயிட்டாங்களே, என்ன நீ வா, யார் வேணாண்ணா, நான் போற இடத்துல உன்னை கூட்டிட்டு போறேன். ನಾವು ಹೋಗುವಂತ ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? உண்மையில தீர்க்க தரிசனமா சொல்றேன். ಇದು ನಿಜವಾಗಿ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. தீர்க்க தரிசனம் ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் செய்வாருங்க. ಕರ್ತನು ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் மாத்துவாருங்க. ಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ನಿನ್ನ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ತರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ ಹಾರುವುದಕ್ಕೆ? ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿಯಿರಿ. மேலே உயரே 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 நான் பறப்பேன். ஜெய் விக்ரம், ஆசீர்வாதம் வேணுமா? ரோஷன், பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே நான் பறப்பேன். உயரே ரஜினா, உயரே நான் பறப்பேன். ஒன்னாவது பொண்ணு, உயரே நான் பறப்பேன். உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. மேலே உயரே 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 நான் பறப்பேன். சூப்பர் சிஸ்டர் சுசமா. எல்லா ஜோரா ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ நீங்க விசுவாசமா ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ இந்த பாட்டை பாடும்போது ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ கண்டிப்பா நான் நினைக்கிறேன், ಖಂಡಿತವಾಗಿ இன்னும் ನೆನೆಸುತ್ತೇನೆ. 2 வருஷத்துல ಇನ್ನು 2 நம்ம ವರ್ಷದಲ್ಲಿ சபையில ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ இப்போ இருக்கிறதை ಇವಾಗ காட்டிலும் ಇರುವುದಕ್ಕಿಂತ பல மடங்கு அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். He's going to shift you. ದೇವರು ಈ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬೇರೆ ಸ್ಥಿತಿಗೆ ತರುತ್ತಾರೆ. ஆனா ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? ಆದರೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ, உட்காருங்க please. ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? ಇಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ அதுக்கு வழி தெரியாது. ಅದಕ್ಕೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. He cannot navigate. ಅದು ತನ್ನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲು ಅದಕ್ಕೆ ಯಾವ ಡೈರೆಕ್ಷನ್ ಇಲ್ಲ. எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. ಅದಕ್ಕೆ ಯಾವ ದಿಕ್ಕಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க போகணும்னு தெரியாது. ಯಾವ ದಿಕ್ಕಿಗೆ ಯಾವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில நேரங்களில் ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ஆசீர்வாதம் வந்தா அப்படியே ಆಶೀರ್ವಾದ ಬಂದರೆ ಹಾಗೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அவர் கையில கொடுத்துரு. ದೇವರ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. ಕಂಟ್ರೋಲ್ ಯು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಯಂತ್ರಿಸುತ್ತಾರೆ. அந்த நேவிகேஷன் யார் கையில இருக்கணும்? ಆ ಒಂದು ದಾರಿಯ ಒಂದು ಹಿಡಿತ ಯಾರ ಬಳಿ ಇರಬೇಕು? எத்தனை பேர் டிரைவிங் ஸ்கூல் போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಡ್ರೈವಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? நீங்க ஓட்டுறீங்கல, ನೀವು ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸುತ್ತೀರಲ್ಲ, உட்கார்ந்திருப்பான் என்ன பண்றான்? ಆತ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತವನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் போனது இல்லைங்க, அந்த சொல்லுங்க. பிரேக் யார் கையில இருக்கும்? ಓಡಿಸೋ ಹೇಳ್ಕೊಡೋರ ಹತ್ರ, ಟೀಚರ್. அவன் கையில மெயின் கண்ட்ரோல் யார் பண்றது? டீச்சர் கிட்ட தானே. ஷூரா? சும்மா பேருக்கு தான் யார் ஓட்டுறது? ಸುಮ್ಮನೆ ಯಾರು ಇದನ್ನು ಓಡಿಸುವವರು? ಒಂದು ಡ್ರೈವಿಂಗ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ? ನೀವು ಗಾಡಿ ಕಲಿಯಲು ಹೋದಾಗ சொல்வாரு, ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಲೆಫ್ಟ್ ರೈಟ್ ಬಲ ಎಡ. ಬ್ರೇಕ್ ಎಲ್ಲ ಯಾರು பிடிக்கிறது? ಬ್ರೇಕ್ ಆದ್ರೆ ಬ್ರೇಕ್ அவங்க தான பிடிக்கிறாங்க. ಅವರ ಬಳಿ ಮಾತ್ರ அதே மாதிரி தான். ಅದೇ ರೀತಿಯೇ உங்களை ஆசீர்வதிப்போர்ங்க. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು. ಕಂಟ್ರೋಲ್ ಎಲ್ಲ ಅವ್ರ கிட்ட கொடுத்துருங்க. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ನಿಯಂತ್ರಣವನ್ನು ದೇವರ ಕರೆಗೆ ಕೊಡಿ. ದೇವರೇ, நீ செய்யற இடத்துல நிக்கிற ನೀನು ஆண்டவரೇ, ಹೇಳುವಂತ நீங்க ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಬ್ರೇಕ್ போட்டீங்கன்னா நான் ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. நிக்கிற ನೀನು ஆண்டவரೇ. ನಿಯಂತ್ರಿಸಿದರೆ ನಾನು சில ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. பேர் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து ಬರ್ರನ್ போவாங்க. ಕೆಲವರು ಹಾಗೆ ಆಕ್ಸಿಲೇಟರ್ ಕೊಟ್ಟು ಹಾಗೆ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. பாத்திருக்கீங்களா இல்லையா? ಹೋಗುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? இந்த சின்ன பசங்கட்ட வண்டி கொடுத்தா அதான் ಚಿಕ್ಕ ப்ராப்ளம். ಮಕ್ಕಳ ಕೈಯಲ್ಲಿ ಗಾಡಿ ಕೊಟ್ಟರೆ ಹಾಗೆಯೇ. எங்க வீட்ல வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஃபேஷனோல பெட்ரோல் போடுவோம்.
ಆ ಒಂದು ಏನು ಸಾರಿ ಫಾರ್ಚೂನ್ இல்லம்மா ஃபாஸ்டினோ வண்டி. ಆ ಗಾಡಿಗೆ ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಿಸುತ್ತೇವೆ. சோ நான் சொன்னேன் பர்றேன் அப்பா இல்ல அப்பா வர வரைக்கும் நான் பெட்ரோல் போட மாட்டேன் பார்த்து செலவு பண்ணேன். ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಬರುವ ತನಕ ನಾನು ಮತ್ತೆ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಿಸುವುದಿಲ್ಲ, ನೋಡಿ ನೀವು ಅದನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ. ವಾರಕ್ಕೆ ஒரு வாட்டி ஒரு 300 ரூபாய் கொடுத்து ಅದ போட்டுறது. ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ 300 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಿಸುತ್ತೇವೆ. பெரிய பையன் கொஞ்சம் பொறுப்புள்ளவனா இருக்கிறதுனால ದೊಡ್ಡ ಮಗ ಸ್ವಲ್ಪ ಜವಾಬ್ದಾರಿ ಇರುವುದರಿಂದ ரொம்ப ಕಾಶಿಯಸ್ ಅವನಿಗೆ. ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಒಂದು ನಿಯಂತ್ರಣ. ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ದಾರೆ ಸೆಲೋ பண்ணக்கூடாது, ಆ ಕಾಸನ್ನು ನಾನು ಖರ್ಚು ಮಾಡಬಾರದು, ಸ್ಲೋವಾ போறது ಎಲ್ಲ ಸ್ಲೋ ಆಗಿ ಹೋಗೋದು ಬರೋದು ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன் சின்ன பையன் கொஞ்சம் நாட்டி ஃபெலோ. ಆದರೆ ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗ ತುಂಟ, அவன் வண்டி ஸ்டார்ட் பண்ணா இங்க இருந்து இவன் காமெಂಟ್ರಿ சொல்றது மேல இருந்து பெரியவன் என்கிட்ட சொல்றான். ಚಿಕ್ಕವನು ಗಾಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದರೆ ದೊಡ್ಡ ಮಗ ಇಲ್ಲೇ ಹೇಳುತ್ತಾನೆ எப்படி ஸ்டார்ட் பண்றான் பாருங்க, ಅದನ್ನು ಹೇಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಪೆಟ್ರೋಲ್ ಎಲ್ಲ ಖಾಲಿ ಮಮ್ಮಿ, ನಾಳೆಗೆ ಪೆಟ್ರೋಲ್ போடு, ನಾಳೆನೇ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಿಸಬೇಕಾಗುತ್ತೆ, ಆ ರೀತಿ ಆತನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. சின்ன பசங்களுக்கு என்ன ಕ್ಯೂರಿಯಾಸಿಟಿ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ಕುತೂಹಲ. பெட்ரோல் எல்லாம் நம்ம கவலை இல்லைங்க, ಪೆಟ್ರೋಲ್ ಎಲ್ಲ ನಮಗೆ ಯೋಚನೆ ಇಲ್ಲ. வண்டி எடுத்துன்னு போனா என்ன ஆகும், ಗಾಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗಬೇಕು, நான் வரேன்னு தெரியணும், ನಾನು ಬರುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಗೊತ್ತಾಗಬೇಕು. that's the way இல்லையா? ಅದೇ ರೀತಿ ಅಲ್ಲವಾ ಆತ್ಮಿಕ வாழ்க்கை ಅவ்வளவுதான். ಅದೇ ರೀತಿ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವು ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ಕರ್ತರನ್ನು ಉಯರ್ತುம்போது, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ತರಿಸುವಾಗ, ಕರ್ತರನ್ನು வேற நிலைமைக்கு உயர்த்தும்போது, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವಾಗ அவர் கரத்தில் ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಡಿ, ದೇವರ ಕರಕ್ಕೆ நீ அறியாததும் எண்ணாததுமான பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ಯೋಚಿಸಲು ಅಶಕ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡುತ್ತಾರೆ. do what you are. நான் நினைக்கிற மாதிரி இல்ல 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 இல்ல, நீ நினைக்கிறது எதுமே ನೀವು வேண்டாம். ನೆನೆಸಿದ ಹಾಗೆ ಬೇಡ. உண்மையிலே சொல்லட்டுங்களா, ನಿಜವಾಗಿ ಹೇಳಲ್ಲ, நீங்க நினைக்கிற மாதிரி ஊழியம் கூட அவருக்கு வேண்டாம். ನಿಮ್ಮ ರೀತಿ ಆಲೋಚಿಸುವಂತ ಸೇವೆ ದೇವರಿಗೆ ಬೇಡ. God doesn't like ದೇವರು ನೀವು ಯೋಚಿಸುವಂತ ಸೇವೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அவர் சொன்னதை செய்வேன் ஆண்டவரே. ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು யோனா காண்டர் சொல்றாரு, யோனாನಿಗೆ ದೇವರು நினைவேಗೆ போடா, ನಿನೆವೆಗೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ போக மாட்டேன் ஆண்டவரே, ಹೋಗುವುದಿಲ್ಲ உனக்கு ದೇವರೇ. எது வேண்டாம், ಯಾವುದು ನಿಮಗೆ ಬೇಡ, அவருக்கு எது வேணும் அதை செய். ದೇವರಿಗೆ ಯಾವುದು ಬೇಡ மன ಅದನ್ನು ಮಾಡು. போன போಕல ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ போகாதே, ಇಚ್ಛೆಯಂತೆ ನೀವು you will ಹೋಗಬೇಡಿ. miss the timing. ನೀವು ಆ ಕಾಲವನ್ನು ನೀವು ಮರೆತು ಬಿಡುತ್ತೀರಾ, மிஸ் பண்ணிடுவீங்க. ನೀವು ಆ ಕಾಲವನ್ನು ನೀವು எத்தனை பேருக்கு ಮಿಸ್ புரியுது ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நான் சொல்றது? எவ்வளவு ஒரு டிஃபரெண்ட். can you give a wrong beat and sing? ராங்கா கை தட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா? ನೀವು ತಪ್ಪಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಾಗ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ பாத்தீங்களா? ನೀವು ತಪ್ಪಾದ சில ಬೀಟ್ಸ್ நேரத்துல ஆவியில நிரம்பிட்டேன்னா நான் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஐ ಔಟ್ ಆಫ್ ಬೀಟ್ போய் ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅವರು ಹೋದಾಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಬೀಟ್ಸ್ ಗಳು ಸೃಷ್ಟಿಯಾಗುತ್ತದೆ. ಇದನ್ನ ಮಿಸ್ பண்ணிடுவேன் ನಾನು ಬೀಟ್. ಆ ಜಾಗವನ್ನು ಮಿಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப என் பசங்க மம்மி, ಆಗ ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅಮ್ಮ ಹಾಡುம்போது நீங்க ஆவியில நிரம்பாதீங்க, ಅಮ್ಮ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ಆತ್ಮಿಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. can we do that? how is that? try. என்ன பாட்டு பாடலாம்? எதனா பாடுங்க மம்மி, என்னதாலும் தப்பா பண்ண போறீங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, மானத்தை எப்படி அந்த மாதிரி இல்லடா, பீட் ஓகே, ರಾಂಗ್ ಬೀಟ್. ಕೈ ತಟ್ಟುங்க. ಏನು ಆ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಹಾಡಿಗೆ வேற பாட்டலாம். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, இயேசப்பா நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? I'm missing the beat. I'm missing the beat. ಎಷ್ಟು ಜನರು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? நான் பாடுறேன் ஆனா நான் ಹಾಡುತ್ತಾ beat miss ಇದ್ದೇನೆ, பண்றேன். ಆದರೆ ಆ ಬೀಟ್ಸ್ ಅನ್ನು ಮಿಸ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. beat miss பண்றேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ಮಿಸ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. you can do but it is not good. ಆದರೆ ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡಬಹುದು, ಆದರೆ ಅದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. அந்த வெட்டுக்கிளிகள் சொல்லி கொடுக்கிறது என்ன ಆ தெரியுமா? ಮಿಡತೆಗಳು ನಮಗೆ ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದೆ ಎಂದರೆ, ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕೆ ಕಾಯಿರಿ, ಕಾಯಿರಿ. இப்படியே இப்ப நான் ஒரு வெட்டுக்கிளி, ನಾನು ಒಂದು ಮಿಡತೆ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ಹೀಗೆ ಕುಳಿತಿದ್ದೇವೆ. நான் 10 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ಅವರು 10 ವರ್ಷದಿಂದ ಕುಳಿತಿದ್ದಾರೆ, 5 ವರ್ಷமா ಉட்ಕಾರ್ந்து. ನಾನು 5 ವರ್ಷದಿಂದ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. ವೇಟ್ பண்ணிட்டு இருக்கோம். ಇಬ್ಬರು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. காத்து அடிச்சது, ದೊಡ್ಡ ಗಾಳಿ ಬೀಸಿತು. I miss my beat. ಆದರೆ ಅವರ புடிச்சிட்டா, ನಾನು ಹಿಡಿದೆ, ನಾನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದೆ. நான் இங்கே இருக்கேன். ಅವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಇದ್ದಾರೆ. ದೇವರೇ, ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ನಾನು ಅದನ್ನು ಮಿಸ್ ಮಾಡಿಕೊಂಡೆ. ದೇವರೇ, பிரசன்னத்தை தொலைச்சு விடா. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. miss the time. ದೇವರ ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. ಲೋಕಸ್ ನಮಗೆ சொல்லி கொடுக்கிறது. ಮಿಡತೆಗಳು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ. என்ன சொல்லி கொடுக்குது? ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ? Be ready
to push. ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಮುಂದೂಡಲು. Hallelujah. Hallelujah. Are you ready? ಎಲ್ಲರೂ Okay, ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? ಆಂಡವರ ಮಹಿಮೆ ಪಡುವ. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. I knew this will happen. ಟೈಮ್ ಇಲ್ಲದದனால ಸ್ಪೈಡರ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟರೆ. ಸಮಯ ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ ಸ್ಪೈಡರ್ ಜೇಡವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. ಬಿಟ್ಟಿಟ್ಟಾ? ಜೇಡವನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಲ್ಲ. ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. The moon line you learn something? ಈ 3 ಇರುವೆಗಳಿಂದ ಪಾಠವನ್ನು ಕಲಿತಿದ್ದೀರಾ? ಇರುವೆ ಮುಸ್ಸಲು ಮೊಯಲ್ வெட்டுக்கிளி. எறும்பை பார்த்தா என்ன சொல்வீங்க? ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? prepare சொல்லுங்க. prepare இங்கிலீஷ்ல சொல்லுங்க. prepare. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ prepare. prepare yourself. prepare yourself ಅಂತ ಹೇಳಿ, ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ ಎಂದು ಹೇಳಿ. ಕೋನಿಸ பார்க்கும்போது என்ன சொல்வீங்க? ಆ ಕೋನಿಸ್ ಅನ್ನು ನೋಡುವಾಗ ಏನು ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? position yourself. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. hide சொல்லுங்க. மறைந்திரு. மறைந்திரு ஒரு மறைவிடாமே ஆராதனை புகலிடமே ஆராதனை. எங்க மறைஞ்சிருக்கணும் சொல்லுங்க. மறைவிடாமே. நான் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன். ದೇವರೇ, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮರೆಮಾಚಿದ್ದೇನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. மறைவிடாமே உமக்கு ஆராதனை. பாடுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் ஆராதனை. வெட்டிக்கிளிகள் சொல்லுங்க. வெட்டிக்கிளிகள் வருது. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ. ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. I want my church to be filled with locusts. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಎಲ್ಲರೂ ಮಿಡತೆಗಳಾಗಿ ಬದಲಾಗಬೇಕೆಂದು ಇಷ್ಟ. ಅನುಭವ ಏನು ಸಭೆಗೆ? ಮಿಡತೆಗಳ ಒಂದು ಅನುಭವ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಿಡತೆಗಳಿಂದ ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ಒಗ್ಗಟ್ಟನ್ನು. ಓರ್ಮನೋ ಬ್ರಾ ಬ್ರಾ be ready to பாருங்க. ரெக்க அடிக்கலாம். ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಬಡಿಯಬಹುದು. ಕಾತು ಬೀಸலாம். ದೊಡ್ಡ ಗಾಳಿ ಬೀಸಬಹುದು. ಕಾಲ ರೆಡಿಯಾ ಇರಬೇಕು. ಆದರೆ ತನ್ನ ಕಾಲನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ, ರೆಡಿಯಾ ಇರಲ್ಲ ನಿಮಗೆ ಜಂಪ್ ಆ ಕಾಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾಗ ಮಾತ್ರವೇ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಜಂಪ್ ಮಾಡಿ ಹೋಗಬಹುದು. சிறு பூச்சிகளிலிருந்து இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்த மகா ஞானியான என் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஒரு ಸಣ್ಣ ಜಂತುಗಳಿಂದ ಅಧಿಕ ಜ್ಞಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಆ ಜ್ಞಾನಿಗೆ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ಹೊಡೆಯೋಣ. அப்படியே சின்னப்பமா எல்லாருமாக. Thank you Jesus. Thank you pa. Thank you pa. எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை ஸ்தೋತ್ರಿக்கிறோம் அப்பா. ಸರ್ವಶಕ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಸರ್ವವ್ಯಾಪಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಸರ್ವಜ್ಞಾನಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಮಗೆ ನೀವು ಕಲಿಸಿಕೊಟ್ಟದಾದ ಈ ಪಾಠಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲೂ ಅದನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಮೇಲೆತ್ತುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನಿಮ್ಮ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಪಡಲಿ ತಂದೆ ಅಪ್ಪ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂದಿರುವಂಥ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಸಮಾಧಾನದಿಂದ ನೀವು ನಡೆಸಿರಿ ಅಪ್ಪ. ಕರ್ತನೆ, ನೀವು ಹೇಳಿದಿರಲ್ಲ, ನಾನೊಂದು ಗಾಳಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಒಂದು ಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ನಿನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ನೀನು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಿರಲ್ಲ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ ಹೋಗುತ್ತೇವೆ ರಾಜ. ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿರಿ ತಂದೆ ಅಪ್ಪ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ರಾಜ. ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಕೊಡುವವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂಥ ದೇವರು ನೀವು. ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಘನಮಾನ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ನಡೆಯಲಿರುವಂಥ ಭಾನುವಾರ ಪಾಠಶಾಲೆ ಯುವಕರ ಕೂಟವನ್ನು ಕರ್ತನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನೀವೇ ಮಹಿಮೆ ಹೊಂದರಿ. ನಮಗಲ್ಲ ತಂದೆ, ನಮಗಲ್ಲ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಎಲ್ಲ ತುದಿಗನ ಮಹಿಮೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ವಿಮೋಚಕನೂ ಆಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.